நாம் சிந்திக்க கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிப்போம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடக்கிற சர்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் என்பதே. காலைவேளை இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த 49வது அதிகாரம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி யாக்கோபு தன்னுடைய இறுதி நேரத்திலே இன்னும் சில நிமிடங்களிலே மரிக்க இருக்கும்போது தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைத்து பின் நாட்களிலே அல்லது கடைசி நாட்களிலே நேரிட போகின்ற அவர்களுடைய வாழ்க்கையில மாத்திரல்ல, அவர்களுடைய சந்ததியினருடைய வாழ்க்கையிலே கடைசி காலங்களிலே நடைபெற போகின்ற காரியங்களை அவர் தீர்க்க தரிசனமாக அவர் அறிவிக்கின்றவராக இருக்கிறார். இந்த யாக்கோபு ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்வதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் அப்படியே அந்த சந்ததிகளிலே அவர்களுடைய குடும்பங்களிலே கோத்திரங்களிலே நிறைவேறினதை இந்த வேதாகம புத்தகத்தில் அநேக இடங்களிலே நாம் கவனிக்க முடிகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்றால் அது அப்படியே என்ன செய்யும், நிறைவேறுகிறதா இருக்கிறது. கடந்த வாரத்தை நான் சொன்னேன், பரிசுத்த மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லுகின்ற ஒரு வார்த்தைகளா இருக்கிறது. ஒருவேளை இந்த யாக்கோபுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தபடினால் இந்த கடைசி காலங்களிலே அவர் தம்முடைய சந்ததிகளுக்கு நேரிட போகின்ற காரியங்களை அவர் சொன்னதை நாம் படிக்கிறோம். இந்த அதிகாரத்தை ஏன் நாம் இவ்வளவு தெளிவாக படிக்கணும்னா, ஒன்று அந்த வார்த்தைகள் எப்படி நிறைவேறி இருக்கிறது என்றையும் நாம் படிக்கிறோம். இன்னொன்று அந்த கோத்திரங்களை குறித்து அல்லது அந்த குடும்பங்களை குறித்து அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்வது நல்லது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலேயும் அந்த வார்த்தைகள் எப்படி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது என்பதையும் சில காரியங்களை நாம கற்று வருகிறோம். அதுக்காக தான் இதை இவ்வளவு டீட்டெயிலா நம்ம படிக்க வேண்டியதா இருக்குது. இந்த ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு கோத்திரங்களாக மாறுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அந்த குடும்பங்களிலே தேவன் செய்ய போகிற அல்லது அவர்களுடைய வாழ்க்கை நிறைவேற போகின்ற காரியங்களை இந்த யாக்கோபு தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்திலே இந்த செபுலோன் இசக்கார் என்கின்ற பிள்ளைகளை குறித்ததான தேவ திட்டத்தை அல்லது தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு தான் காத் ஆசேருடைய வாழ்க்கையிலே அல்லது குடும்பங்களிலே அவருடைய நாட்களிலே நடைபெற்ற காரியங்களை குறித்து சில காரியங்களை உங்கள் முன்பாக நான் படிக்க அல்லது சொல்ல விரும்புகிறேன். 16-17 வசனங்களை மாத்திரம் மறுபடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கொஞ்சம் உற்சாகமா வாசிக்கலாமா? வாசிப்போம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடக்கிற சர்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான் என்று சொல்கிறார். முதல்ல இந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறது? தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகுவான் என்று சொல்கிறார். கோத்திரமாகி என்று சொல்கிறார். ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு கோத்திரங்களாக மாறப்போகிறார் என்பதை அறிந்த இந்த யாக்கோபு தானை குறித்து சொல்லும் போது தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாக மாறுவான் என்று ஆரம்பிக்கின்றார். ஏன் அதை அப்படி ஆரம்பிக்கின்றார் என்றால், இந்த தான் யார் என்றால் ராகேலுடைய வேலைக்காரியின் மகன், வேலைக்காரியின் மூலமாக பிறந்த ஒரு பையனாக காணப்படுகிறான். ஆகவேதான் யாக்கோபு சொல்கிறார், அவன் வேலைக்காரியின் மூலமாக ராகேலுக்கு பிள்ளை இல்லாததினாலே தன்னுடைய வேலைக்காரியை மறுமணியாட்டியாக யாக்கோபுக்கு கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த வேலைக்காரியின் இடத்திலே அவன் பிறந்திருந்தாலும் அவன் ஒரு கோத்திரமாக அவன் என்ன செய்வான், மாறுவான் என்று சொல்கிறார். கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். வேலைக்காரியின் இடத்துல பிறந்த பிள்ளைகள் அன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிப்பதில்லை. மற்ற பிள்ளைகளுக்கு, மனைவிகள் பிறக்கிற பிள்ளைகளை காட்டிலும் அவர்களுக்கு குறைவான
ஆசீர்வாதமே அல்லது குறைவான காரியங்களையே அந்த பெற்றோர் கொடுப்பார்கள். ஆனால் இங்கே இந்த யாக்கோபு சொல்லுகிறார், அவன் பில்காள் என்கின்ற மறுமனையாட்டி அல்லது வேலைக்காரியினிடத்தில் அவன் பிறந்திருந்தாலும் அவனும் ஒரு கோத்திரமாக மாறுவான் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதற்கான தகுதி அவனிடத்திலே இல்லாவிட்டாலும் அவனையும் தேவன் ஒரு கோத்திரமாக மாற்றுவார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது சொல்லுகிறார், தன் ஜனத்தை அவன் என்ன செய்வானாம், நியாயம் விசாரிப்பான் என்று சொல்றார். தன் ஜனத்தை அவன் நியாயம் விசாரிப்பான். தான் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே ஜட்ஜ் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. நீதிபதி, நியாயம் விசாரிக்கிறவன் என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார் இந்த ராகேல். அதை நாம் இப்படி படிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்துல ஏன் இந்த ராகேல் இந்த பிள்ளைக்கு தான் என்று பெயர் வைத்தான் என்றால், வாசிக்கலாமா? 30:6 வாசிங்க. தேவன், அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து. அப்ப அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை என்ன செய்திருக்குது, நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ராகேல் மலடியா இருந்தால் லேயாளுக்கு பிள்ளைகள் பிறந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அங்கே சில பிரச்சனைகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ ராகேல் இந்த மறுமனையாட்டி ஆகிய பில்காலை இந்த யாக்கோபுக்கு கொடுக்கின்றார். அவள் மூலமாகவாவது எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கட்டும் என்ற ஆதங்கத்தில் அதை செய்கின்றார். இப்போ அவளுக்கு ஒரு பிள்ளையை அந்த அந்த வேலைக்காரி பெற்று எடுக்கின்றார். சொல்றாரு, அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து, இரண்டாவது சொல்கிறார், என் சத்தத்தையும் கேட்டு சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டார். தேவன் என் வழக்கை தீர்த்து. அப்போ தேவன் நியாயாதிபதியாய் நீதிபதியாக இருந்தார். அவர் என் வழக்கை தீர்த்தார் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த கோத்திரம் ஒரு வேலைக்காரனிடத்திலிருந்து அல்லது பிள்ளை பிறந்திருந்தாலும் யாக்கோபு அவனும் ஒரு கோத்திரமாக அவன் என்ன செய்வான், மாறுவான் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தன் ஜனத்தை என்ன செய்வானாம், நியாயம் விசாரிப்பான் என்று சொல்லுகிறார். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான் என்று சொல்லுகிறார், தன் ஜனத்தை. ஆனா இந்த வசனங்களை படித்து பார்த்தா யூதா தான் அந்த யூதா பாலசிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யூதா தான் ராஜா அல்லது ராஜாக்கள் உருவாகின்ற, ராஜாக்கள் வருகின்ற ஒரு கோத்திரமாக மாறுவான் என்று ஏற்கனவே இந்த யாக்கோபு இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறார். லேவியர்கள் அல்லது லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள் என்றும், இந்த யூதா கோத்திரத்திலிருந்து ஜனங்களை ஆளுகை செய்கின்ற ராஜாக்கள் வருவார்கள் என்றும் இந்த யாக்கோபு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த தான் கோத்திரத்தை குறித்து சொல்லும் போது, இந்த தான் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்வாங்க, நியாயம் விசாரிப்பார்கள். தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான் என்று அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது அப்படியே சிம்சோனுடைய நாட்களிலே அப்படியே இந்த வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல இந்த சிம்சோன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன் என்றால் இந்த தான் கோத்திரத்தை சார்ந்தவனா இருந்தான். மற்ற கோத்திரங்களிலிருந்தும் நியாயாதிபதிகள் எழும்பினது உண்மைதான். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல படிப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு கோத்திரங்களிலிருந்தும் நியாயாதிபதிகள் எழும்பி அந்த நாட்களிலே நியாயம் விசாரித்தார்கள், அல்லது ஜனங்களை சத்துருக்களிடத்திலிருந்து வந்த யுத்தங்களிலே முன்னின்று நடத்தி அவளுக்கு ஒரு பெரிய வெற்றிகளை தேடி கொடுத்தார்கள் என்றெல்லாம் நாம் படிக்கின்றோம். ஆனால் இந்த சிம்சோன் திரளான ஜனங்களை அழைத்து கொண்டு போய் எதிரிகளிடத்திலே சண்டை செய்து அவர்களுக்கு வெற்றியை தேடி தந்தான் என்றெல்லாம் இல்ல. இந்த சிம்சோனின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்த போது அவன் சிங்கத்தை கிழிக்கின்றவனாக, திரளான ஜனங்களை, பெலிஸ்தியர்களை கொன்று குவிக்கின்றவனாக அவன் காணப்பட்டான் என்று அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13, 14, 15 அதிகாரங்களிலே நாம் படிக்கிறோம். தனி ஒரு மனிதனாக கடந்து சென்று ஒரு தாடை எலும்பை, கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பெலிஸ்தியர்களை என்ன செய்தானா, கொன்று குவித்த ஒரு மனிதனாக இருக்கிறான். 1000 பெலிஸ்தியர்களை, அந்த தான் கோத்திரத்தை சார்ந்த அந்த மனிதன். அந்த நாட்களில பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனை செய்து கொண்டிருந்தார்கள். அவள்தான், அந்த பெலிஸ்தியர்கள் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார், சிறுமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த நாட்களிலே இந்த சிம்சோன் எழும்பி அந்த ஜனத்தை 20 வருடம் பெலிஸ்தியர்களிடத்திலிருந்து அவன் காப்பாற்றினான் என்று வேதத்தை நாம் படிக்கிறோம். 20 வருடங்கள் அவன் தேவன் அந்த ஜனத்தை அவன் நியாயம் விசாரித்தவனாக இருக்கிறார். பாருங்க, யாக்கோபின் நாட்களுக்கும் இந்த
சிம்சோனின் நாட்களுக்கும் இடைப்பட்ட காலங்கள் எத்தனையோ வருடங்கள் இருக்கிறது, நூற்றாண்டுகள் இருக்கிறது. ஆனால் இவன் இந்த யாக்கோபு சொல்லுகிறார், தான் தன் ஜனத்தை என்ன செய்வான்? நியாயம் விசாரிப்பான். வேதத்துல அதுதான் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. 13வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் நியாயாதிபதிகள் புத்தகத்துல இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையில அல்லது தேவன் வெளிப்படுத்தின அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்படியே அந்த கோத்திரத்திலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சாதாரண காரியம் இல்லை. எவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்த அந்த சந்ததியினுடைய வாழ்க்கையில் நடைபெற போகின்ற காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். சிம்சோன் நம்ம திடீரென்று மனோவாவுக்கும் அவனுடைய மனைவியும் மலடியா இருந்தார்கள். மலடியா இருந்த அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தருடைய தூதனானவர் வந்தது தரிசனமாகி, உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், இந்த பிள்ளை வளர்க்க வேண்டிய விதத்தையும் நடத்த வேண்டிய விதத்தையும் குறித்து அங்கே சொல்லவில்லை. இதெல்லாம் தீர்க்க தரிசன ஒரு வெளிப்பாடாக அல்லது ஒரு தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்து, கர்த்தர் எவ்வளவு தூர காலத்து செய்தியை கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன செய்கிறார்? தருகிறவராய் இருக்கிறார். இந்த யாக்கோபு பெரிய பரிசுத்தவானாக ஆரம்ப காலங்களிலே அவன் ஜனங்களை ஏமாற்றுகிறவனாக அவன் காணப்பட்டாலும், தன்னுடைய சொந்த தகப்பனை ஏமாற்றியிருந்த ஒரு சொந்த சகோதரனை ஏமாற்றுகிற ஒரு மனிதனாக இருந்தாலும், காலங்கள் கடந்து செல்லும் போது தேவனுடைய சந்திப்பை அவன் பெற்று தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்ததினால் அவனுடைய குடும்பங்களை குறித்து அல்லது தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை இந்த யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நியாயாதிபதிகள் 13ல சொல்லப்பட்ட இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை ஒரு தற்செயலாக, ஆக்சிடென்ட்னு சொல்றாங்களே, தற்செயலாக இந்த மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் பிள்ளை இல்லாது இருந்தது. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். பெலிஸ்தியர்கள் கைகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருடங்கள் அவன் விடுதலையாக்கினான். 20 வருடங்கள் அந்த ஜனத்தை நியாயம் விசாரித்தான் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் இது தற்செயலாக இது என்ன செய்யல, நேரிடவில்லை. தற்செயலாக நேரிடவில்லை. ஆனால் இந்த வார்த்தை 16வது வசனத்துல அவன் ஒரு கோத்திரமாக மாறுவான், அவன் தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான் என்று நல்ல வார்த்தைகளை அந்த கோத்திரத்தில் நடைபெற போகின்ற ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை சொல்லிக் கொண்டு வந்த இந்த யாக்கோபு 17வது வசனத்துக்கு வரும்போது அவன் சொல்லுகிறார், தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கின்ற சர்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான் என்று சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தான் என்ன செய்வானா, குதிரையில் போகிற மனிதர்கள், குதிரையில போறவங்க பார்த்துட்டு தான் ஓட்டிட்டு போவாங்க. ஆனா அவங்க அந்த பாலைவனங்களிலே அந்த ரோடுகளிலே போகும்போது இந்த குதிரையில மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த குதிரை ஓட்டுகிறவன் மல்லாந்து விழும்படியாக இந்த குதிரையின் குதிங்காலை அவன் என்ன செய்வானா, கடிக்கின்ற வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கின்ற விரியனை போலவும் இருப்பான். நல்லா சொல்லிட்டு வந்த இந்த யாக்கோபு இந்த தான் கோத்திரமாக மாறுவாங்க. அவங்க நியாயம் விசாரிப்பாங்க. ஆனால் பின்னாட்களிலே மற்ற ஜனங்களை விழ தள்ளுகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்கிறார். மற்ற ஜனங்களை என்ன செய்வாங்களா, விழ தள்ளுகிறவர்கள், மல்லாந்து விழும்படியாய். குதிரையில ஏதோ ஒரு பிரயாணம் பண்ணி அவன் போயிட்டு இருக்கிறான். வழியில அவன் பார்த்து கொண்டுதான் அவன் போவான். ஏதாவது குழி இருந்ததுன்னா குதிரையை என்ன செய்வான், கொஞ்சம் அங்க இந்த சைடெல்லாம். ஆனா மல்லாந்து விழும்படியாக இந்த குதிரையின் குதிங்காலை கடிக்கின்ற சர்பத்தை போலவும். அந்த சர்பம் என்ற வார்த்தை அங்க எபிரேய மொழியில சொல்றாங்க. அந்த சர்பம் என்ற வார்த்தை விரியன் என்ற வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், இந்த சர்பம் இங்க குறிப்பிட்டு சொல்லுகிற இந்த சர்பம் பாலைவனங்களிலே அல்லது மணற்பாங்கான இடத்துல அது காணப்படுமாம். அந்த சர்பம், அந்த சர்பத்தினுடைய கலர், அது நிறம் அந்த மணலை போலவே இருக்குமா. ஆகவே மேல இருந்து பார்த்தா அங்க சர்பம் இருக்கிறது என்ன தெரியவே தெரியாது. அங்க குதிரையில இருந்து பார்க்கும்போது சர்பம் இருக்கிறது தெரியாது. ஆகவே இந்த குதிரையை ஓட்டி கொண்டு போவார்களாம். ஆனால் இந்த வழியில இருக்கின்ற இந்த சர்பம் அந்த குதிரையின் குதிங்காலை அது பிடித்து கடிக்கும் போது அவன் மேல இருக்கிற இது காலை உதரும். அது ஸ்டேபிள் அல்லது நிலையற்ற ஒரு தன்மையை அது செய்யும். இந்த குதிரை உடனே மேல இருக்கிற என்ன செய்வானா, கீழே. இப்படி பல முறை நடந்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த யாக்கோபு இந்த கோத்திரத்தார் பின் நாட்களிலே என்ன செய்வார்கள் என்றால், அநேகரை அவர்கள் எதிர்பாராத சூழ்நிலையிலே
விழ தள்ளுகிறவர்களாக அவர்கள் என்ன செய்வாங்களாம்? இருப்பார்கள். இது ஒரு கடினமான ஒரு விழ தள்ளுகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்படும். இப்போ இதை நேரடியாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம், அதை பின்னாடி நான் சொல்றேன். வேறு சில நிலைகளிலேயும் இந்த சர்ப்பம் என்ற வார்த்தையே நமக்கு தெரிகிறது. விரியன் பாம்பு, இதை குறித்து வெளிப்படுத்தும் விஷயம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் என்ன செய்தது? தள்ளப்பட்டது என்று சொல்லப்படுது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று எப்ப சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 12:9 வெளிப்படுத்தின விசேஷத்தை. ஆனால் இந்த வலு சர்ப்பம் என்ன செய்தது என்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது அதிகாரத்திலேயே இந்த வலு சர்ப்பத்தை குறித்து படிக்கிறோம். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தர் சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பம் எப்படிப்பட்டதாம்? தந்திரம் உள்ளது. அப்போ இந்த தான் கோத்திரத்தார் யார் என்றால் அவர்கள் ஒரு கோத்திரமா, ஒரு அந்த கோத்திரத்திற்கான தகுதியே இல்லை. ஆனா தேவன் அவன் மேல் கிருபை பாராட்டி அவனை ஒரு கோத்திரமாக மாற்றினான். இரண்டாவதாக அவன் தன் ஜனத்தை என்ன செய்வான்? நியாயம் விசாரிப்பான். அதுவும் நடந்தது. ஆனால் இவன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால இங்க படிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அப்போ இந்த சர்ப்பம் என்ன செய்தது? முதல்ல ஸ்திரீயை என்ன செய்தது? வஞ்சித்தது. ஆதாமை பிறகு வஞ்சித்தது என்று படிக்கிறோம். முதல் மனிதர்களை வஞ்சித்தது போலவே இந்த தான் கோத்திரத்தார் என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. இங்கே இந்த சர்ப்பம் வந்து இந்த ஏவாள் ஒன்னும் குதிரை மேல எல்லாம் போல. ஆனா எப்படி வஞ்சித்தது என்றால் ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து அதோடு கூட என்ன செய்கிறது? பேசுகிறதாக இருக்கிறது. அதோடு கூட பேசு. இதைதான் ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே, ரோமர் 3:13-14 வசனங்களிலே அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட அவர்கள் நாவுகளால் என்ன செய்யறாங்களாம்? தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. அப்ப இந்த தான் கோத்திரத்தார் யாரு அப்படின்னா, குதிரையில போறவங்களையும் கடித்து இழுக்கிற ஒரு வலு சர்ப்பம் தான், விரியன் பாம்பு தான். ஆனா அநேக நேரங்களில ஏவாளை வஞ்சித்த சர்ப்பமாக இருக்கிறது. அவர்களுடைய உதடுகளின் கீழே என்ன இருக்கிறதா? பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் என்ன செய்திருக்குது? நிறைந்திருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே நன்றாய்தான் இருந்தார் இந்த தான் கோத்திரத்தார். ஆனால் அவருடைய சரித்திரத்தை நாம் படிக்கும் போது அநேகரை வஞ்சித்து குதிரையின் மேல் ஏறி போய்கொண்டிருக்கிறவர்கள் எதிர்பாராத நிலையில வாழ்க்கையில சில நேரங்கள் அப்படியெல்லாம் நடக்கும். எல்லாம் சூழ்நிலைகள்லாம் சாதகமாக காணப்படும். நாம காரியங்களை செய்து முன்னேறி கொண்டிருப்போம். ஆனால் ஒருத்தர் நல்லவன் போல வருவாங்க. அவருடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய இருதயம், அவருடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவுகளினால் என்ன செய்யறாங்க? அவருடைய உதடுகளின் கீழ் என்ன செய்யலாம்? விஷம், பாம்பின் விஷம் இருக்கிறது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏவாளை தந்திரமாக, பவுல் சொல்லும் போது தந்திரமாக ஏவாளை வஞ்சித்தது போல நீங்களும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று உங்களை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம இங்க கற்றுக்கொள்ளுகிற காரியம், இந்த தான் கோத்திரத்தார் இப்படிப்பட்ட வஞ்சனை செய்வார்கள். அதுவும் எதிரிகளை அல்ல, தன்னுடைய சொந்த ஜனங்களையே அவர்கள் வஞ்சிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்று, அல்லது தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகுவதற்கு, தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்குவதற்கு அவர்கள் ஏதுவானவர்களாக அவர்கள் காணப்பட்டால் என்று நான் படிக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் 3ஆம் அதிகாரம் 14-15 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களும் நீ எப்படி இருப்பாய்? சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்கிறார். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்கிறார். ஆனா
இங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, இந்த சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்த போதிலும் மனுக்குலம் பாவம் செய்த போதிலும் உடனடியாக தேவன் இந்த சர்ப்பத்திலிருந்து அல்லது இந்த பிசாசின் தந்திரத்திலிருந்து மீட்கும்படியாக ஜனங்களை மறுபடியுமாக தேவனத்திற்கு சேர்க்கும்படியாக ஒரு மேசியாவை, ஒரு கிறிஸ்துவை நான் இந்த உலகத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்கிறார். அதனால் சொல்றேன், உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவார் என்ற ஒரு வாக்குறுதியை கர்த்தர் கொடுக்கின்றார். அப்போ எப்பொழுதெல்லாம் இந்த பிசாசு தேவனுடைய ஜனங்களை வஞ்சிக்கிறானோ, ஏமாற்றுகிறானோ, கர்த்தரை விட்டு வழிவிலக செய்கிறானோ, அப்பொழுதெல்லாம் நாம புரிந்து கொள்ளணும், இப்படிதாங்க ஏமாத்திட்டாங்க, என்னை வஞ்சித்து விட்டான், அதோடு கூட என் வாழ்க்கை முடிந்தது என்று யோசிச்சு விடாதீங்க. அங்கே உடனடியாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்காக ஒரு மீட்பர், நமக்காக ஒரு இரட்சகர் அவர் காணப்படுகிறார். அவர் நம்மை என்ன செய்கிறார்? அவர் பிசாசின் தந்திரங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை குறித்து, இந்த தான் கோத்திரத்தை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி நிற்கிறேன். இந்த தான் கோத்திரத்தாருக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. இந்த தான் கோத்திரத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்களை நம்ம இப்ப படிக்க போறோம். முதலாவதாக யோசுவாவின் புத்தகம் 19வது அதிகாரம். யோசுவாவின் புத்தகத்துல தான் அவர்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டதை குறித்து நாம் படிக்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 19வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து படிக்க முடியுமா? 19ஆம் 7வது சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்துக்கு விழுந்தது. சரி, இருக்கட்டும். இப்படியாக ஒரு சுதந்திரத்தை அவர்களுக்கு இந்த சீட்டு போட்டு யோசுவா அவர்களுக்கு இங்கிருந்து 48வது வசனம் வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கிறாங்க. இந்த பட்டணங்களும் இவர்களின் கிராமங்களும் தான் புத்திரின் கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களில் படி உண்டான சுதந்திரம் என்று சொல்லப்பட்டு இந்த சீட்டு போட்டு இந்த ஒவ்வொரு ஊர்களையும் இந்த யோசுவா இந்த கானான் தேசத்துல இருக்கின்ற இந்த ஊர்களை தான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறது போல இந்த தான் கோத்திரத்துக்கு கொடுத்தார். ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அங்க வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்க படித்து பார்த்தீர்கள் என்றால், நியாயாதிபதிகள் 1:34. எமோரியர் இறங்க ஒட்டாமல் போகும்படி, ஆனா இவங்களுக்கு யோசுவா சீட்டு போட்டு இந்த சுதந்திர வீதங்களை பங்கிட்டு கொடுத்துட்டார். ஆனா இன்னும் அந்த தேசத்தை இவர்கள் சுதந்திரிக்கவில்லை. யுத்தம் செய்துதான் என்ன செய்யணும்? அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும். ஆனா அங்க இந்த 1:34 சொல்லுகிறது, எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவங்களோடு யுத்தம் செய்து அந்த தேசத்தை கைப்பற்றுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் இங்க எமோரியர்கள் என்ன செய்யறாங்க? அந்த பள்ளத்தாக்கில் அல்லது அந்த அவருடைய எல்லைகளை சுதந்திரித்துக் கொள்ள இறங்க ஒட்டாமல், வாசிங்க, மலை தேசத்தை இவங்களை என்ன செய்யறாங்களாம்? நெருக்குகிறாள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன? இவர்களை அந்த யுத்தத்தை செய்து அவர்கள் அந்த இடங்களை கைப்பற்ற வேண்டும். ஆகவே இங்க நம்ம படிக்கும் போது இவங்க அதனால என்ன செய்யற, இந்த சீட்டு போட்டு கொடுத்த அந்த சுதந்திர வீதத்தை இவர்கள் என்ன செய்யவே இல்லை, சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. அதுக்கு பதிலாக இப்போ அடுத்தது ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம படிக்கலாம். அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே என்ன இல்ல, ராஜா இல்லை, தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். என்ன செஞ்சாங்களாம்? தேடினார். ஆனா தேட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு ஏற்கனவே இந்த ஊர்கள் கொடுத்து ஒரு பெரிய லிஸ்டை கொடுத்துட்டார் யோசுவா. நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிச்சு தேவனை நோக்கி ஜெபித்து அந்த யுத்தத்தில் கடந்து சென்று அந்த யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஆனா அங்க யார் இருக்கா? எமோரியர் இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க? இவங்களை துரத்துறாங்க. ஆனா இவங்க அவர்களோடு கூட யுத்தம் பண்ணாமல் என்ன செய்யறாங்க? தான் குடியிருக்கிறதுக்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். ஏன்னா அவங்கள போய் என்ன செய்யல, இவங்களுக்கு சொல்லப்பட்ட இடத்தை அவர்கள் சுதந்திரிக்கவில்லை. அதற்கு பதிலாக வேறு இடங்களை அவர்கள் என்ன செய்யறாங்க? தேடுகிறவர்களாக இருக்கிறார். இந்த சரித்திரத்தில் நடந்ததை உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்களின் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. நான் ஆரம்ப காலங்களில் இதெல்லாம் இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் இந்த இடத்தை படிக்கும் போது ஏன் இவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கலையான்னு நான் யோசித்து உண்டது. அப்புறம் நன்றாய் படிக்கும் போதுதான் புரிஞ்சது, ஏற்கனவே கொடுத்துட்டாரு.
ஆனா இவங்க அதை சுதந்திரிக்கல, அதனால இவர்கள் குறைவுல இருக்காங்க. அதனால என்ன செய்யறது, எங்க சுதந்திரம் இருக்கிறது என்று தேடி திரிகிறவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம அப்படிதான். தேவன் நமக்கென்று சில வாக்குறுதிகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதை விசுவாசித்து அதை முன்னேறி சென்று அதை அந்த யுத்தம் செய்து அல்லது பிரயாசப்பட்டு அந்த சுதந்திர வீதங்களை அல்லது அந்த காரியங்களை வாக்குத்தத்தங்களை நாம் என்ன செய்யணும், பெற்று சுதந்திரிக்க வேண்டியவர்களா இருக்கும். ஆனால் இவர்கள் அங்க எதிர்ப்புகள் இருக்கிறது. அந்த எதிர்ப்புகளுக்கு பயந்து இவங்க என்ன செய்யறதே இல்ல, அங்க போகல. ஆனா இந்த 16, 17, 18 அதிகாரத்தை நீங்கள் வீடுகளில் போய், நான் கத்திற்கு சித்தமான இது இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை ஆரம்பத்துல இருந்து பேசலாம் என்று கூட நான் விரும்புகிறது உண்டு. கத்திற்கு சித்தமானால் வருகிற நாட்கள்ல அப்படி கூட நம்ம பண்ணலாம், படிக்கலாம். இது ரொம்ப அநேக சத்தியங்கள் அடங்கி இருக்கின்ற ஒரு வேத புத்தகம் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம். இருக்கட்டும், இங்கே இந்த 17, 18 அதிகாரத்துல ஒரு சம்பவம் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சில காரியங்களை சுருக்கமாக நான் சொல்ல முயற்சிக்கிறேன், கவனமாக கவனிங்க. இதுல நிறைய இன்ட்ரெஸ்டான காரியங்கள் இருக்கு. இங்கே 17ஆம் அதிகாரத்துல எப்ராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் ஒரு பேர் உள்ள ஒரு மனிதன் இருந்தான். அந்த மீகா என்ன செய்யறான்னா, இவங்க எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்கள், இந்த இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களை சார்ந்தவர்கள். இந்த மீகா என்ன ஒரு பேர் உள்ள ஒரு மனிதன் இருந்தானா, அவன் என்ன செஞ்சிருக்கான், அவங்க அம்மா கிட்ட இருந்து 100 வெள்ளிக்காசை என்ன செய்கிறான், திருடுகிறான். வீட்டுல சிலர் எல்லாம் என்ன செய்வாங்க, வீட்டுல பெற்றோர் வைக்கிற காசை பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, திருடுகிறவர்களாக இருக்காங்க. மற்றவருடைய காசை திருடுகிறாங்க. இது யாருடைய குடும்பம்? இது இஸ்ரவேல்ல இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய குடும்பம். அந்த குடும்பத்துல பிறக்கிற இந்த மீகா என்கிறவன் என்ன செய்யறான், திருடுகிறான். களவு செய்யாதிருப்பாயாக என்று ஆண்டவர் இவனுக்கு என்ன செஞ்சிருக்காரு, கட்டளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போயிருக்கிறாங்க. ஆகவே இவருடைய சூழ்நிலையை குறித்து சொல்லுகிறார். அவன் திருடுகிறவனாக, யார்கிட்டயே, அம்மா கிட்டே திருடுகிறவனா. இப்போ அந்த அம்மாவுடைய நிலைமைய பாருங்க. அந்த அம்மா நம்ம வீட்டுல இருந்தா என்ன செய்வோம், யார் திருடுனா அப்படின்னு என்ன செய்வோம், நீ எடுத்தியா நான் எடுத்தியான்னு எல்லாருக்கிட்டையும் விசாரிப்போம். இந்த அம்மா விசாரிச்சு பார்த்திருக்காங்க, அங்க ஒண்ணும் பதில் என்ன செய்யல, வரல. அதுக்கப்புறம் நம்ம அம்மாக்களை போல அல்ல அந்த அம்மா அப்படின்னு நம்புறேன் நானு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, 100 வெள்ளிக்காசு களவு போயிட்டு அவன் என்ன செய்யறான், அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் 1100 வெள்ளிக்காசு, 100 வெள்ளிக்காசுல 1100 வெள்ளிக்காசு களவு போயிட்டு அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அவன் எடுத்துட்டு போனான்னா அவன் இப்படி போவதாக அப்படி போவதாக அந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்க, பயங்கரமான சாபம் போட்டிருக்காங்க. இவன் அந்த சாபத்தை கேட்டோன்னே இவன் என்ன செஞ்சிட்டான், பயந்து நடுங்கி கொண்டு யார்கிட்ட கொடுக்குறான், அவங்க அம்மா கிட்ட கொடுக்க. அந்த பணம் இதோ என் கையில் இருக்கிறது என்று சொல்லி கொடுக்குறான். அப்ப பாருங்க அந்த அம்மா எப்படி சாபம் போட்டிருக்கோன்னு பாருங்க. போட்ட வார்த்தையில அவன் என்ன செஞ்சிட்டான், பயந்து கொண்டு 1100, ஐயோ வேண்டாமா அப்படின்னு கொண்டு என்ன செஞ்சிட்டான், கொடுத்துட்டானா. இப்போ அந்த அம்மாவுடைய வாயிலிருந்து என்ன வருது பாருங்க. அதற்கு அந்த தாய், என் மகனே நீ கர்த்தரால், எப்படி உடனே அந்த அம்மாவுடைய டோன் என்ன செய்யுது, நீ கர்த்தரால். நம்ம ஆட்கள் அப்படித்தானே, கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு அல்லேலூயா சோத்திரம்னு என்ன செய்வாங்க, அப்படியே ஒரே ஊற்றிலிருந்து கசப்பும் தித்திப்புமான தண்ணி. அங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இங்க பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, அப்படியே மாறும். இவங்க இவ்வளவு நேரம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்படி அவங்கள குறித்து புரணி பேசிட்டு இருந்தாங்க, அப்படி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப உடனே என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ அப்படியே முக்காடு போட்டுட்டு, அம்மான நீ ஆண்களையும் குறித்து நான் சொல்லுகிறேன், அப்படியே நம்ம சபித்து கொண்டிருந்த இந்த அம்மா அப்படியே என்ன செய்யுது, ஆசீர்வாதத்தை என்ன செய்யுது சொல்லுகிறது. ரைட், ஓகே. அப்போ இந்த அம்மாவுடைய ஆவிக்குரிய நிலையை கொஞ்சம் பாத்துக்கங்க. இந்த அம்மா எப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலையில, சரி இருக்கட்டும். அவன் அந்த 1100 காசை கொடுத்த உடனே அந்த அம்மா என்ன செய்கிறது, கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் அந்த 1100 வெள்ளிக்காசு தன் தாயினத்தில் திரும்ப கொடுத்தானா, அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளிக்காசை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன், இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்லி 200 வெள்ளிக்காசை யார்கிட்ட கொடுத்துருச்சு, எதுக்காக, விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் செய்ய, அந்த வெள்ளியை உருக்கி என்ன செய்ய, விக்கிரகத்தை செய்ய. பாருங்க இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் பாருங்க.
அவன் திருடுகிறவனா இருக்கான். இந்த அம்மா பயங்கரமான வார்த்தை பேசுகிற ஒரு ஆளு. யாரு? இந்த தாயே. இப்ப மூணாவது, விக்கிரகத்தை செய்யும்படியாக 200 வெள்ளிக்காசை எடுத்து அந்த மகனுக்கே கொடுக்குறாங்க. எதுக்காக? கர்த்தருக்கென்று. யாருக்கா? கர்த்தர் என்ன சொல்ற? என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள்? எந்த ஒரு சொரூபத்தையும், வானத்திலும் பூமியும் சமுத்திரத்திலும் எங்கேயும் எந்த ஒரு சொரூபத்தையும் என்ன செஞ்சிடாத, உண்டாக்காத. அப்போ இவங்க எவ்வளவு ஆண்டவரை அறிந்தவர்களா இருக்காங்க. இன்னைக்கு கூட அநேகர் சபைக்கு வர்றவங்க அப்படிதான் இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வேதவசனத்தை விலக்கி விலக்கி சொல்றது. அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த அம்மா பாருங்க என்ன பண்ணிக்க, விக்கிரகத்தை செய்ய 200 வெள்ளிக்காசு. இப்ப பாருங்க, அவன் என்ன செய்யறான்? ஒரு விக்கிரகத்தை என்ன செய்யறான்? 200 வெள்ளிக்காசுக்கு தட்டான் கையில கொடுத்தான். அவன் அதனால் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருக்குது. இப்ப அவன் வீட்டுல அந்த விக்கிரகங்கள் இருக்கு. அவன் என்ன செய்யறான்? தன் வீட்டில சுவாமிக்கு என்று ஒரு அறை வீட்டை என்ன செய்தானா? இப்போ இதெல்லாம் எப்ப வந்திருக்குது பாருங்க. அன்றைக்கே இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு அறையை வச்சிருக்காங்களே, அதே போல ஒரு அறைய அவன் உருவாக்கி தன்னை மீகாவுடைய பையன்ல ஒருத்தனை என்ன செஞ்சிட்டானா? ஆசாரியனாக வீட்டிலேயே என்ன செய்ய ஒரு டெம்பிள உருவாக்கி அவன் பையனே என்ன செஞ்சிட்டான்? ஆசாரியனாக உட்கார வச்சுட்டான். இப்ப பாருங்க கீழே என்ன சொல்ற, பிரதிஷ்டை பண்ணினான். யார பிரதிஷ்டை பண்றது? அன்றைக்கு அங்க லேவி கோத்திரத்தார் இருக்காங்க, ஆரோனுடைய குடும்பத்தார் இருக்காங்க, ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. அங்கே ஆசாரிய முறைகள் எல்லாம் என்ன செய்கிறது? அங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்துல அந்நாட்டிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனும். இன்னைக்கு அப்படிதான், அவரவர்கள் தங்கள் பார்வைக்கு சரி போனும். வேத வசனத்தின் அடிப்படையில அவர்களுடைய பார்வைக்கு சரியா. எனக்கு எப்படிங்க, எனக்கு அந்த சீலோ என்ற இடத்துல இருக்கிற ஆசிரியப்பு கூடாரத்துக்கு எல்லாம் போக முடியாது. என் வீட்லயே என்ன செஞ்சுட்டேன்? ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி என் பையனையே என்ன செஞ்சுட்டேன்? அவன் வேலை வெட்டிக்க போறாம இருக்கான், அவனையும் என்ன செஞ்சிடலாம்? ஒரு ஊழியக்காரனாக மாற்றி அவனையே உட்கார வச்சுட்டாங்க. இங்க பாருங்க, இப்போ இதை செய்தானா ஆசாரியனானான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் என்று படிக்கும். சரி, இப்ப பாருங்க இந்த சூழ்நிலை இங்க இப்படி போயிட்டு இருக்குது. இந்த குடும்ப பிள்ளை இப்படி போயிட்டு, அந்த நாட்கள்ல ஒரு லேவியனை குறித்து இங்க அடுத்தது சொல்றாங்க. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரிலே லேவீனமான ஒரு வாலிபன் அங்கே இருந்தான். அவன் ஊர் எங்கன்னா, அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு. இங்க பாருங்க, யூதாவில் உள்ள பெத்லகேம் லேவியர்களுக்கு ஒவ்வொரு கோத்திரத்திலும் சில பட்டணங்களை யோசுவா பங்கிட்டு கொடுக்கிறார். சில, ஏனென்றால் அவர்கள் தேசம் முழுவதும் அவர்கள் இருக்க வேண்டும், சிதறி இருக்க வேண்டும். ஆகவே இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணத்துல இந்த பெத்லகேம் என்ற ஊர் என்ன செய்யல இல்ல. அப்போ இவன் தனக்கு தேவன் கொடுத்த பட்டணங்கள் அவன் குடியிராமல், இவன் ஏற்கனவே எங்கதான் பெத்லகேம் என்ற ஊர்ல தேவன் அவனுக்கு கொடுக்காத இடத்திலே அவன் தங்கி இருக்கிறான். இதெல்லாம் கவனிக்க வேண்டிய காரியம். கொஞ்ச நாள் அங்க இருந்து பார்த்தானா அவனுக்கு அங்க இருக்க பிடிக்கல, ஏதோ ஒரு சூழ்நிலை. அவன் என்ன செய்யறான்? எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு என்று சொல்லுகிறான். நீ எதுக்கடா பரதேசியா போகணும்? எங்கேயாவது நீ எதற்கு போக வேண்டும்? நீ யாரு? நீ லேவியன். நீ எங்க இருக்கணும்? உன்னுடைய சுதந்திர வீதத்துல, கொடுக்கப்பட்ட சுதந்திர வீதத்துல இருக்கணும். உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரு? கர்த்தருக்கு ஊழியம் செய்கின்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதனால் உனக்கு ஒரு வருமானத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார்? கொடுத்திருக்கார். ஆனால் அவன் என்ன செய்யறானா, தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அவன் என்ன செய்யல இல்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் செய்யல. எங்கேயாகிலும் பரதேசம் என்ன செய்யலாம்? போய் தங்கும்படிக்கு. எப்படி இருக்குது பாத்தீங்களா? இன்னைக்கு அநேகர் தேவன் அவரவர்களுக்கு நியமித்த சுதந்திர வீதத்திலே பொறுப்புகளிலே இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறான், போகணும்னு நினைக்கிறான். இப்படி அவன் என்ன செய்யறான்? பரதேசியா போயிட்டு இருந்தானா, கடைசியில எங்க சேர்றானா, மீகாவின் வீட்டுக்கு என்ன செய்யறான்? சேருகிறான். பாருங்க கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, போகையில் எப்ராயிம், 8வது வசனத்தின் பிற்பகுதி, எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்க மீகாவின் வீட்டில் சேர்ந்தான். அவன் கேட்கிறான், நீ எங்க இருந்து வர்ற? மீகா அவனை சந்திக்கிறான். எங்க இருந்து வருகிற? நான் பெத்லகேம் ஊர்ல இருந்து வந்தேன். அப்பவே அவனுக்கு புரிஞ்சிச்சு, ஏன்னா நீ ஒரு லேவியன், பெத்லகேம் ஊர் இவனுடையது அல்ல. நீ எங்க போற? நான் எங்கேயாகிலும் போலான்ட்டு வந்தங்க, எங்க போறதுன்னு தெரியும். நீ என்ன வேலை கோத்திரம்னா நீ லேவி கோத்திரன்றா, அப்ப உனக்கு பாட்டு பாட தெரியுமா? ஆண்டவர் ஆராதிக்க தெரியுமா? அப்படின்னு எல்லாம் கேட்கறான். எல்லாமே எனக்கு தெரியுங்க, எல்லா ட்ரைனிங் என்ன செஞ்சுட்டேன், நானு எடுத்துட்டேன்னு சொல்றான். உடனே இந்த மீகா என்ன செய்யறான் பாருங்க, நீ என்னிடத்தில் இரு. 10வது வசனம். அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பா. ஏற்கனவே பையனை என்ன செஞ்சிருக்கான்?
ஆசாரியனா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இப்போ ஒரு லேவியன் கிடைத்த உடனே இந்த விக்கிரகத்துக்கு ஊழியம் செய்வதற்காக, ஆராதிப்பதற்காக யார அப்பாயிண்ட் பண்றான்? இந்த மீகா இந்த லேவியனை அப்பாயிண்ட் பண்றான். அவன் பின்னாடி படிக்கிறான், அவன் பேர் யோனத்தானா. இருக்கட்டும். அப்பொழுது மீகா, என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிருப்பாய். நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் 3 காரியம் செய்யறான். டெய்லி உனக்கு சாப்பாடு போட்டுறேன்ப்பா, உனக்கு வஸ்திரங்களை கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்கெல்லாம் என்ன செஞ்சிடறேன், வஸ்திரத்தை எடுத்து கொடுத்துறேன். அது மாத்திரம் இல்ல, உனக்கு 10 வெள்ளிக்காசு சம்பளத்தையும். யோசிச்சு பாருங்களேன், எங்கேயாகிலும் போலான்ட்டு என்ன செஞ்சாம புறப்பட்டு வந்தான். இங்க தற்செயலாக யார் வீட்டுக்கு வந்துடுறான், இந்த மீகாவை சந்திக்கிறான். அவன் கூட்டிட்டு போய் அவன் பையனை அந்த வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணி யாரை உட்கார வச்சிடறான், இந்த மீகாவை அந்த வேலையில உட்கார வைக்கிறான். இப்ப சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க. அந்த லேவியன் பாருங்க, அப்படியே லேவியன் உள்ளே போனான். அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான். அப்புறம் கீழே படிச்சு 12வது வசனத்துல 10வது வசனம் 11வது வசனம், அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனை போல இருந்தான். ஒரு பையனை போல அவனை பாதுகாத்துட்டானான். மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். யாரை பிரதிஷ்டை பண்றது? இவன் லேவியனை என்ன செய்யறானா, பணம் இருந்ததுன்னா எதை வேணா செய்யலாம் ஊழியத்துல அப்படின்னு சிலர் எல்லாம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரணம். சரி, ஓகே, அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். 13வது வசனம் பாருங்க. அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு என்ன செய்வாராம், நன்மை செய்வார். எப்படிங்க நன்மை செய்வார்? எல்லாமே வசனத்துக்கு புறம்பா இருக்குது. விக்கிரகாராதனை களவு செய்கிறவனா இருக்கான். அடுத்தது விக்கிரகாராதனை செய்கிறவனா இருக்கான். அவன் இஷ்டத்தின்படி தன்னுடைய பிள்ளைய ஆசாரியனாக்குறான். அப்புறம் ஒரு லேவியன் சேர்ந்த உடனே அவனை என்ன செய்யறான், விக்கிரகத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு அங்கே ஆசாரியனாக. இப்ப கர்த்தர் எனக்கு என்ன செய்வாராம். இப்ப நம்மளும் அதேதான் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வரும்ட்டு எதிர்பார்த்தா ஆசீர்வாதம் வராது. என்ன வரும், என்ன வருதுன்னு காட்டுறோம் பாருங்க. சரி, ஓகே. அந்நாட்களில தான் இப்ப 18:1 படிச்சோம். இந்த தான் கோத்திரத்துக்கு போதிய சுதந்திர வீதம் இல்லாமல் இவங்க அந்த எமோரியர்களை யுத்தம் பண்ணி இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அவர்கள் கைப்பற்றாமல் இவங்க எந்த இடத்துல வீக்கான அல்லது பலவீனமான மனிதர்கள், எதிர்க்காம இருக்கிறவங்க, ராஜாக்கள் இல்லாமல் இருக்கிற அல்லது தலைவர்கள் இல்லாமல், ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இல்லாம பாதுகாப்பற்ற சூழ்நிலை யார் இருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு ஊரா போய் என்ன செய்யறாங்க, பார்த்துட்டு வரும்படியாக 5 வாலிபர்களை என்ன செய்யறாங்க, இந்த தான் கோத்திரத்து, எப்பா இந்த எமோரியர்களை அழிச்சு நம்மளை சுதந்திரத்தை கைப்பற்ற முடியாது, ஆகவே நீங்க போய் என்ன செய்யுங்க, யார் பலவீனமாய் இருக்கிறார்களோ பாதுகாப்பற்ற சூழ்நிலை அவர்களை போய் பார்த்துட்டு வாங்க, நாம் அவர்களை சுலபமாய் மேற்கொண்டு அந்த இடத்தை என்ன செய்யலாம், கைப்பற்றலாம் என்று சொல்லி ஒரு 5 வாலிபர்களை என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. இந்த 5 வாலிபர்கள் ஒவ்வொரு ஊருக்கா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது, பாட்டு சத்தம் என்ன செய்யுது, நல்லா கேக்குது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அந்த வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா சீலோவுலதான் இந்த லேவியர்கள் தான் என்ன செய்வாங்க, அந்த பாடல் ஆராதனை எல்லாம் நடத்துவாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த மீகாவின் வீட்டுக்கிட்ட இந்த பாடல் சத்தத்தை எல்லாம் அவன் கேட்டோன்னு நேரா அந்த வீட்டுக்குள்ள இந்த 5 வாலிபர்களை கேட்கிறாங்க பாருங்க. அவர்கள் மீகாவின் வீட்டண்டையில் இருக்கையில் 3வது வசனம், லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்தது யார், இவ்விடத்தில் என்ன செய்கிறாய், உனக்கு என்ன இருக்கு எல்லாம் கேட்கிறாங்க. இவனுடைய ஹிஸ்டரிய ஃபுல்லா என்ன செய்யறான், சொல்றான். சொன்ன உடனே அவங்க பாருங்க 6வது வசனத்துல 5வது வசனத்துல அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்துல கேள். எந்த தேவன்? வெள்ளியினால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள். இவங்களே தேவ திட்டத்துக்கு எதிராக எங்கேயாவது சுதந்திரம் கிடைக்குமான்னு என்ன செஞ்சிருக்கானுங்க, தேவன் சொன்ன இடத்துல இல்ல, தேவன் சொன்ன இடத்தை சுதந்திரிக்கவில்லை. இந்த லேவியன் யாரு, இவன் பயங்கரமான கோளாறு. இவன் வீட்டுக்கிட்ட அவன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் இவங்களை காட்டுறான். அந்த விக்கிரகங்கள் எல்லாம் அவன் மீகா செஞ்சு கொடுத்திருக்காரு, அவருக்கு நான் ஆசாரியன் நான் இருக்கிறேன், இங்க இந்த விக்கிரகத்துக்கு ஊழியம் பண்றேன். அவன்கிட்ட இவங்க தீர்க்க தரிசனம் கேட்கறாங்க. கேட்டு, இந்த பிரயாணம் எங்களுக்கு அனுகூலமா இருக்குமா, நாங்கள் அறியும்படி தேவனிடத்துல அவன் பாருங்க, அதற்கு அவன் ஆசாரியன், சமாதானத்தோட போங்கள். அவன் என்ன விரும்புறானோ அந்த வார்த்தையை சொல்றாங்க, சமாதானத்தோட போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது. எப்படி தீர்க்க தரிசனம் வருது பாத்தீங்களா, கர்த்தருக்கு
ஏற்றது என்று சொல்லுகிறாங்க. அப்புறம் அந்த 5 மனுஷர்களும் போறாங்க. லாயிஸ் என்ற ஊருக்கு அவங்க போறாங்க. அங்க இருக்கிற ஒரு கூட்டம் பாக்குறாங்க. அது நல்ல செழிப்பான ஒரு ஊரு. அங்க தலைவர்கள் எல்லாம் யாரும் இல்ல இவர்களை வழிநடத்த. சரி, உடனே இவங்க திரும்பியும் இந்த ஊரை குறித்து கொண்டு திரும்பவுமாக அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த தான் கோத்திரத்துக்கு போய் சொல்றாங்க, நம்ம என்ன செய்யலாம், ஒரு நம்ம கடந்து செல்லலாம், ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே நாம கடந்து சென்று அந்த ஒரு இடத்தை, லாயிஸ் என்ற இருக்கிற இடத்துல நம்ம போய் அதை என்ன செய்வோம், சுதந்திரித்துக் கொள்வோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியே பாருங்க, எத்தனை பேர் அவங்க வர்றாங்க பார்க்க முடியுமா? ஒரு 600 பேர் ஆயுதபாணிகளாக என்ன செய்யறாங்க, அவங்க தான் கோத்திரத்தை சேர்ந்த பிள்ளைகள், குடும்பங்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த லாயிஸ் என்ற ஊரை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அவர்கள் கடந்து வர்றாங்க. வர்ற வழியில இந்த மீகாவின் வீடு என்ன செய்யுது, இருக்குது. இந்த தான் கோத்திரத்தார் யார் என்று சொன்ன, வழியிலே சர்வத்தை போல இருப்பாங்களாம். குதிரையின் காலை கடித்து மேல இருக்கிற மல்லாந்து விழும்படி. இது அப்படியே இங்க நடக்குது பாருங்க. என்ன செய்யறாங்க, நேரம் அந்த மீகாவின் வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க. அப்பொழுது பாருங்க, எத்தனாவது வசனம், 14 வாசிங்க. இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இங்க விக்கிரகங்கள் எல்லாம் இருக்குது. ஆகவே இப்பொழுது நீங்க செய்ய வேண்டியதை யோசித்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு அப்போ அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்பொழுது அந்த வீட்டுக்கு திரும்பி மீகாவின் வீட்டுக்கு லேவினான வாலிபனின் வீட்டிற்கு வந்து அவனிடத்தில் சுக செய்தி எப்படி கேட்கிறாங்க, பிரைஸ் லார்ட் பிரதர், என்ன சொல்லிருப்பாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் அன்பா ஆவிக்குரிய போர்வையில் என்ன சுக செய்தியை விசாரித்தான். அதான் ஏன் மல்லாந்து விழும்படியாக காலை கடிக்கிறவனா இருப்பான். சரி, ஓகே. ஆயுதபாணிகளாகிய தான் புத்திரர் 600 பேர் வாசற்படியில என்ன செய்யறாங்க, நின்றுட்டு இருக்காங்க. அவனுங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த 5 பேர் வந்தாங்க. இந்த மீகா என்ன நினைச்சிருப்பான், இந்த 5 பேர் வந்தாங்க, நம்ம ஆசாரியன் என்ன செய்தா, யோனத்தான் அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாரு. அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அவங்க பிரயாணம் வாய்க்க பண்ணியிருக்கிறாரு. இப்ப அவங்க 600 குடும்பங்களாக அவங்க வந்திருக்காங்க. பரவாயில்ல, நம்ம ஊழியம் நல்லா நடக்குதுன்னு அவரு நினைச்சிட்டு இருக்கிறாரு. இந்த ஆயுதபாணிகளாகிய 600 பேர் வாசற்படியில் இருக்காங்களா. ஆசாரியனும் ஆயுதபாணிகளாகிய 600 பேரும் வாசற்படியில நிற்கையில் தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனுஷர் உள்ளே போய் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட சுரூபத்தையும் என்ன செஞ்சாங்க, எடுத்து கொண்டு வந்தாள். உள்ள போனானுங்க. இவனுங்களா அதை உடைச்சு என்ன செஞ்சுட்டானுங்க, அந்த விக்கிரகத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார். அவர்கள் மீகாவின் வீட்டிற்கு புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற போது ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்னடா, 600 பேர் நின்னீங்க, இப்ப பார்த்தா போய் இந்த வெள்ளி சொரூபத்தை எல்லாம் என்ன செய்யுங்க, வெட்டி எடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு போறீங்க, நீங்க செய்கிறது என்ன என்று கேட்டார்கள். உடனே அதற்கு சொல்றாங்க, அதற்கு அவர்கள், நீ பேசாத, வாயை மூடுன்றான். 5 பேர் வாயை மூடு, நீ பேசாதே, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோட கூட கிட்னாப் பண்ணிட்டு போற மாதிரி எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் என்று சொல்லுவார். நீ எங்களுக்கு இந்த கோத்திரத்துக்கே என்ன செய்வாய், தகப்பனும் ஆசாரியனுமாய். நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரங்களுக்கு வம்சத்திற்கு ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ? அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. எப்பா, ஒரு வீட்டுல 10 வெள்ளிக்காசு தான் கிடைக்கும், டெய்லி சோறு தான் கிடைக்கும் உனக்கு, அடுத்தது 2 மாற்று வஸ்திரம் கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனா எங்க கூட வந்தீங்கன்னா 600 குடும்பங்கள் இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்துக்கு ஆசாரியனா இருக்கிறது நல்லதா, 600 குடும்பங்களுக்கு ஆசாரியனா? நீயே யோசிச்சு பார்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான் பாருங்க. அப்பொழுது ஆசாரனுடைய மனது இதமியப்பட்டு அவன் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள், நீங்க கூப்பிடாதீங்க நானே வரேன்ட்டு என்ன செஞ்சுட்டான் அவன் ஜனங்களுக்குள். ஏன்னா மீகா பிடிச்சிருவான்ல, ஆகவே எல்லாம் ஆயுதங்களோடு நின்றுட்டு இருக்கான். இவன் அவர்களோடு கூட என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். இந்த தான் கோத்திரத்தார் செய்கிற வேலையை நான் சொல்லிட்டு இருக்கேன், ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. பயங்கரமான ஆட்கள் இந்த தான் கோத்திரத்தார். ரைட், ஓகே. புகுந்தான். அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு அவங்க பாட்டுக்கு என்ன செய்ய, அவங்களுடைய பிரயாணத்தை தொடர்றாங்க. அப்ப மீகா அவங்க பின்னாடியே ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு அவங்க கேட்டா, அதற்கு தான் புத்திரர் அவனை பார்த்து 25வது வசனம், எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே, சத்தம் போடாத, இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள், அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் வருவித்துக் கொள்வா என்று சொல்லி அவங்க பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்களாம், நடந்து போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இந்த நியாயாதிபதிகள் நாட்கள்ல இந்த மீகாவின் குடும்பம் எப்படி இருந்தது? அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு இருந்தாங்க. ஏன் 200 வெள்ளிக்காசுக்கு விக்கிரகத்தை செய்து அதுக்கு ஒரு ஆசாரியனை நியமித்தெல்லாம் வச்சிருந்தாங்க. ஒரே நாள்ல ஒரு பெரிய தொகை அங்கே இழக்கிறார்கள். அது ஏன் இப்படி செய்கிறீங்கன்னா அவன் மிரட்டுறான். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாராக, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராகன்ட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமா வந்துச்சு. ஆமா, சரி. இந்த தான் கோத்திரத்தார் இதை எடுத்துக்கொண்டு அந்த வரைபடத்துல நீங்க படிச்சு பார்ப்பீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தின் வரைபடம் 12 கோத்திரங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வரைபடம். இவங்க வடப்பகுதியின் மேல அவங்க போய் அந்த லாயிஸ் உரை, ஏன்னா அங்கே யாரும் சண்டை போறதுக்கு ஆள் இல்லை, அவங்க எல்லாத்தையும் கொன்று குவித்து அந்த இடத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக வைத்துக் கொண்டார்கள். அந்த இடத்திலே முதல் பாருங்க, 31வது வசனம். தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முதல் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்து கொண்டிருந்தார். அப்போ நியாயாதிபதிகளின் நாட்களிலேயே இவங்க சீலோவில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தை ஆராதிக்காமல் இந்த மீகா உண்டு பண்ணின சொரூபத்தை வைத்து விக்கிரக ஆராதனை செய்தவர்கள் தான் யார்? இந்த தான் கோத்திரத்தார். இது என்னன்னா, அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு கோத்திரத்திலும் இவர்கள் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு கோத்திரத்திலும் இந்த விக்கிரக ஆராதனை அது கடந்து வருகிறதா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சரித்திரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த சாலமோன் நாட்களுக்கு பிறகு யெரொபெயாமுக்கும் ரெகொபெயாமுக்கும் சண்டை வருகிறது. 2 பேருக்கும், சாலமோனுடைய பையனுக்கும் சாலமோனுடைய வேலைக்காரனாகிய யெரொபெயாமுக்கும் சண்டை வருகிறது. சண்டை வரும்போது இந்த 2 கோத்திரமாக, இந்த 2 நாடுகளாக பிரிந்து விடுகிறது. அப்போ இந்த யெரொபெயாம் என்ன செய்கிறான்? இந்த யெரொபெயாம் 10 கோத்திரத்தை சார்ந்தவர்கள் யூதாவில் இருக்க எருசலேமுக்கு போய் கர்த்தரை ஆராதிக்க கூடாது என்று தானிலும் பெத்தேலிலும் பொன் கன்று குட்டிகளை என்ன செய்தானா? நியமித்தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்க நிறுவனம் தான். ஏன் என்றால் ஏற்கனவே அங்க மீகாவின் சொரூபத்தை வைத்து அவர்கள் என்ன செஞ்சாங்க? விக்கிரக ஆராதனைக்கு முழுவதுமாக போய்விட்டார். இந்த யெரொபெயாம் பொன் கன்று குட்டிகளை உருவாக்கி இந்த ஜனத்தை விக்கிரக ஆராதனைக்கு நேராக நடத்துகிறான். அதுல ஒரு பெரிய கோயிலை எங்கதான் கட்டுறான்? தானிலே கட்டுகின்றான். இதெல்லாம் இந்த சரித்திரத்துல அப்படியே கடந்து வருகிறது. ஏனென்றால் இந்த தான் கோத்திரம் தான் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை விட்டு வழிவிலக இந்த தான் கோத்திரம் மிக முக்கிய காரணமாக செயல்பட்டதாக இந்த சரித்திரங்கள் சொல்லுகிறது. இதை அப்படியே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த தான் கோத்திரத்தாருடைய சந்ததியில தான் என்ன வருகிறது? லேவியராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், லேவியராகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தேவனை நிந்திக்கிற ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? எழும்புகிறான். வாசிக்கலாம். 24:10. லேவியராகம புஸ்தகம் 24:10. அக்காலத்திலே புறப்பட்டு வந்திருந்தான், சண்டை பண்ணினார்கள். அடுத்தது வாசி. கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். செலோமித் அவன் தான் கோத்திரத்தானாகிய திப்ரியின். அப்போ முதல் தேவனை நிந்தித்து தூஷித்த ஒரு குடும்பம் என்னன்னா இந்த செலோமித் என்கிற அவர்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களாம்? தான் கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார். அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த தான் கோத்திரம் தான் முதல் தேவனுக்கு எதிராக எழும்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, தேவன் புறஜாதியிலிருந்து முதற் பலன்களை தேவன் தெரிந்து கொள்கிறார் என்று நம்ம படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15 படிக்கிறோம். அப்படி ஆனா இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து தேவன் தமக்கென்று 1,44,000 பேரை தேவன் தெரிந்து கொள்கிறார். அந்த 1,44,000 பேர்ல ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 12,000 பேரை தேவன் முத்திரையிட்டு தேவன் தெரிந்து கொள்கிறார் என்று இந்த வெளிப்படுத்தின விஷயம் 7வது அதிகாரத்துல படிக்கிறோம். அங்க எல்லா கோத்திரங்களில் இருந்தும் 12,000 பேரை தேவன் தெரிந்து கொள்கிறார் தமக்கு முதற் பலன்களாக இருக்கும்படியாக இஸ்ரவேல் கோத்திரங்களில் இருந்து. ஆனா அந்த இடத்துல யாரு மிஸ்ஸிங்? இந்த தான் கோத்திரமே அங்க என்ன செய்யல, வரவில்லை. தான் கோத்திரம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால்,
இந்த தான் கோத்திரத்திலிருந்து தான் அந்தி கிறிஸ்து என்ன செய்வானா, வருவான் என்று இந்த வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அது இருக்கட்டும் ஒரு பக்கத்துல. ஒருவேளை அந்த கோத்திரத்திலிருந்து வருவான் என்று சொல்ல, அவன் நியாயாதிபதியா இருப்பான். அவன் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாக அந்த குதிரையின் குதிங்காலை கடிக்கிறவனாக இருக்கிறான். இதெல்லாம் அப்படியே நடைபெற்று வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கோத்திரங்களில் இருந்து ஒருவேளை அந்தி கிறிஸ்து வரலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்கிறவனாக, ஏன்னா அந்தி கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே இந்த இஸ்ரவேலின் கோத்திரங்களை 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 2வது அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்க முடியுமா? ஒரு ஆவினாலாவது 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. அவன் எதிர்க்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறனாம் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்போ அந்த ஜனத்திலிருந்து தான் எழும்புவான் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அவன் தன்னை தேவனாக வெளிப்படுத்துகிறவனாக, ஆரம்ப காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவனாக வந்து பின் நாட்களிலே அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவனாக வருவான் என்று இந்த வசனங்களில வைத்து இந்த தான் கோத்திரத்திலிருந்து தான் அந்தி கிறிஸ்து வருவான் என்று சொல்லுகிறார்கள். சரி, இருக்கட்டும். இதையெல்லாம் உணர்ந்த யாக்கோபு, இப்ப திரும்பி ஆதியாகமம் 49க்கு வந்துருவோம். அவன் விரியனை போல இருப்பான், அவன் சர்ப்பத்தை போல என்ன செய்வான், பாதையிலே இருப்பான் என்று சொல்கிறார். இப்போ தேவனுடைய ஜனங்கள் வழி விலகுவதற்கு இந்த தான் கோத்திரத்தார் ஆரம்பத்தில் இருந்தே, அந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட காலங்களில் இருந்தே இவர்கள் ஜனங்களை தேவனை விட்டு விலக செய்கிறவர்களாக, எப்படி ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்ட அந்த காலங்களிலேயே இந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல இவர்கள் வஞ்சனை செய்கிறவர்களாக, மற்றவர்களை ஏமாற்றுவர்களாக, தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக இந்த தான் கோத்திரத்தார் செயல்பட்டால் என்று சரித்திரத்துல நாம் படிக்கிறோம். இதை உணர்ந்த இந்த யாக்கோபு மரண நேரத்துல ஒவ்வொரு கோத்திரத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. ரூபன், சிமியோன், லேவி, யூதா இதெல்லாம் சொல்லிட்டு வந்த இந்த யாக்கோபு இந்த கோத்திரத்தை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்ன போது மிக வேதனைப்பட்டிருப்பார். தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவன் தன்னுடைய ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு, ஏமாற்றப்படுவதற்கு, தேவனை விட்டு வழிவிலகுவதற்கு இவர்கள் காரணமாக அமைகிறார்கள் என்ற காரியத்தை இந்த யாக்கோபு சொல்லும்போது சந்தோஷமா இருந்திருப்பாரா? ரொம்ப வேதனைப்பட்டிருப்பார். இந்த நேரத்துல அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 18வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பு, இப்படி எல்லாம் இவன் செய்வான், ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் என்ன செய்கிறேன், காத்து. இதை ரொம்ப மிக அற்புதமாக இதை சொல்றாங்க. இந்த தான் கோத்திரம் இப்படி செய்யும் என்பதை யாக்கோபு அறிந்து, ஆண்டவரே ஆனாலும் உம்முடைய ரட்சிப்புக்காக நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். இந்த இடத்துல முதல் எபிரேய வேதாகமத்துல ரட்சிப்பு என்ற அந்த வார்த்தை யெசுவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதாக சொல்லுகிறார்கள். இந்த யெசுவா என்ற வார்த்தை அதுக்கு முன்னாடியே சில ரட்சிப்பு என்ற வார்த்தை வருகிறது, அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் வேறையாம். ஆனால் முதல் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன பெயர்? எபிரேய வேதாகமத்துல யோசுவா என்ற வார்த்தையை தான் அங்கே சொல்லுகிறார்கள். நம்ம யோசுவான்னு சொல்றோம், அவங்க யெசுவான்னு சொல்லுவாங்க எபிரேய மொழியில. யெசுவா என்ற வார்த்தை, ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய யெசுவாவுக்காக நான் என்ன செய்கிறேன். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இப்படி இந்த தான் கோத்திரம் செய்யும், ஆனா ஆண்டவரே இந்த ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட போகின்ற அந்த இயேசுவுக்காக நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசன பார்வை இயேசுவுக்காக. அதனாலதான் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை தேவதூதன் யோசேப்பை பார்த்து சொல்கிறார், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். எவ்வளவு பெரிய காரியத்தை பாருங்க. யேசுவா என்று பெயரிடுவாயாக என்று தேவதூதன் இந்த யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார். இந்த காரியத்தை யார் எப்பவே சொல்றா?
யாக்கோபு அந்த அவன் தனியா தான் நின்றுட்டு இருப்பான், அல்லது குடும்பம் இருந்திருக்கும். அந்த தான் கோத்திரம், இந்த தான் கோத்திரம் என்ன செய்யும்ன்றத சொல்லிட்டு சொல்ல, இவர்கள் அநேகர் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவாயிருப்பார்கள். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்புக்காக, அந்த மீட்பருக்காக, அந்த ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட போகிற அந்த மேசியாவுக்காக நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன் என்று யாக்கோபு அங்கே ஆண்டவரை நோக்கி அங்கே ஜெபிக்கிறார். எப்படி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல பாவம் பிரவேசித்த உடனே தேவன் மீட்பரை குறித்து, இரட்சகரை குறித்து வாக்குறுதி கொடுக்கின்றாரோ, அதே போல இந்த யாக்கோபு, இந்த தான் கோத்திரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும் என்பதை அவன் அறிந்த உடனே, ஆண்டவரே உடைய ரட்சிப்புக்காக நான் என்ன செய்கிறேன், காத்து. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இந்த யாக்கோபு எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசன பார்வை உடையவனாக இருக்கிறான் என்பதை தயவு செய்து பாருங்கள். அவன் ஆண்டவரை நோக்கி ரட்சிப்புக்காக, அப்போ ரட்சிப்புக்காக அவன் ஜெபித்த அந்த ஜெபம் வீணா போகல. மீட்பர் அவனுடைய சந்ததியில் என்ன செய்கிறார், யூதாவின் கோத்திரத்தில் அவர் தோன்றி இந்த வலு சர்பத்தின் தலையை என்ன செய்தார், நசுக்கினார். அதான நம்ம படிக்கிறோம், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை. இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை அப்படியே, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இந்த யாக்கோபு இருக்கிறார் பாருங்க. நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஜனத்தை கர்த்தருக்கென்று அவர் ஏற்படுத்த தன்னையே, தன்னுடைய சரீரத்தையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று படிக்கிறோம். ஆக இன்னொரு இடத்தை கூட நான் காட்டும்படி விரும்புகிறேன். இன்றைய நாட்கள்ல கூட இந்த வலு சர்பம் நம்மை வஞ்சிக்கிறதாக இருக்கிறது. அதை பவுல் வேறொரு நிலைகளில் சொல்கிறார். ரோமர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 7:24 வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை ரட்சிப்பார், விடுதலையாக்குவார். இப்ப பாருங்க, அன்றைக்கு இந்த தான் கோத்திரம் என்ன செய்தது, அன்றைக்கு வலு சர்பம் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தது. இந்த தான் கோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சித்தது. இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பாவமே நம்மை வஞ்சிக்கிறதாக இருக்கிறது. ஆதாம் இடத்திலிருந்து வந்த அந்த பாவம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் விடுதலையாக்குவார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 8:1 வாசிங்க. 25 இருக்கா, வாசிச்சிருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை, ஏனென்றால் அதுக்கப்புறம் பின்னாடி படிங்க, அப்புறம் 8ஆம் அதிகாரம் 1வது எல்லாம் படினா, கர்த்தராகிய இயேசு நிர்பந்தமான மனுஷன்பா, யார் என்னை விடுதலையாக்குவான்னா, யார் தான் விடுதலையாக்குவா, இயேசுதான் விடுதலையாக்குவா. ஒரே சொல்லுவோமா? ஆமா, இயேசு நம்மை விடுவிக்கின்ற தேவனாக இருக்கின்றார், விடுவிக்கின்ற தேவனாக இருக்கு. ஆகவே இந்த தானை குறித்து நம்ம படிக்கிற காரியம், ஆரம்பத்தில் அவன் கோத்திரமாக மாறுவதற்கு கூட அவன் தகுதியற்றவனா இருந்தால், ஆனாலும் தேவனுடைய கிருபை அவனை ஒரு கோத்திரமாக உருவாகிறது. அது மாத்திரமல்ல, அவன் ஒரு நியாயாதிபதியா இருப்பான், அதுவும் நிறைவேறினது. ஆனா பின்னாட்களில் அநேக ஜனங்கள் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவாக அவன் செயல்படுவான் என்பதை அறிந்த யாக்கோபு, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்காக, அந்த மீட்பருக்காக, அந்த மேசியாவுக்காக நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கேன். நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கூட வரும். மனிதர்கள் வஞ்சிக்கிறவர்களாக, ஏமாற்றுகிறவர்களாக. ஆனால் ஆண்டவரை நோக்கி யாக்கோபு கூப்பிட்டது போல நாமும் கூப்பிடுவோம் என்றால், தேவன் நமக்காக இறங்கி வந்து மரண சரீரத்திலிருந்து மாத்திரமல்ல, பிசாசின் தந்திரங்களில் இருந்து, பிசாசு நம்மை ஏமாற்றுகிறவன், அவன் தந்திரங்களில் இருந்து நம்மை விடுவிக்கின்ற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஒரு இல்லையே சொல்லுவோமா? ஒரு அற்புதமான காரியத்தை நாம் இந்த காலையிலே நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக வாசிக்கலாம், நேரமாகிறபடினால் அடுத்த நபருக்கு போவோமா? காத் என்பவன் 49:19 காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழுவும், அவனோ முடிவிலே அதின் மேல் பாய்ந்து. எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? மறுபடியும், காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே அதின் மேல் விழுவான், பாய்ந்து விழுவான் என்று சொல்லப்படும். அடுத்ததாக இந்த காத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த காத் யார் என்றால், லேயாளுடைய மறுமனையாட்டியினுடைய முதல் மகனாக காணப்படுறான். லேயாளுடைய மறுமனை. இப்போ இந்த ராகேல்
தன்னுடைய தான் பிள்ளை பெறாததை கண்டு தன்னுடைய வேலைக்காரியை இந்த யாக்கோபுக்கு கொடுக்கிறார். அவள் பிள்ளை பெறுகிறான். இதை பார்த்த இந்த லேயால் அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போனதினாலே அவள் என்ன செய்கிறாள் என்றால், சில்பா என்ற தன்னுடைய வேலைக்காரியை இந்த யாக்கோபுக்கு கொடுக்கின்றான். ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும் போது அந்த காரியங்களை நாம் படிக்கிறோம். ஆனால் அந்த 30ஆம் அதிகாரம் 7லிருந்து 11வது வசனத்துல நாம் படிக்கிறோம். அப்பொழுது லேயால் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டான். ஏராளம், ஏன்னா நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, பெறுகிறார். ஆகவே இப்ப இந்த குடும்பத்துல பிள்ளைகள் ஜாஸ்தியா ஏராளமாகிறது என்று சொல்லி இந்த காத் என்றால் ஏராளமானவர்கள் அல்லது ட்ரூப் அல்லது பேண்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ட்ரூப்னா என்னது? ஒரு ட்ரூப்ல நிறைய ஒரு தனி மனிதர்கள் அங்க ஒரு வேலை செய்வாங்க. ஒரு ட்ரூப்பா என்ன செய்வாங்க, அவங்க ஒரு ஏராளமான மக்கள். இங்க சொல்லுகிறார் ஏராளம் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இங்க என்னவா, இந்த காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம், என்ன இவனே கூட்டமா இருக்கான், ஆனா இவன் மேல இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். இந்த சந்ததியை குறித்து சொல்லும் போது இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும்பா இவங்க மேல, அவனோ முடிவில் அவர்களின் மேல் என்ன செய்வான், பாய்ந்து விழுவான் என்று தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். இந்த காத்து ஒரு கோத்திரமாகி யோசுவா சுதந்திர வீதத்தை கொடுக்கல, மோசேயே இவர்களுக்கு சுதந்திர வீதம் கொடுக்கிறார். யோர்தானுக்கு அந்த கரையில, அதாவது கிழக்கு பகுதியில நீங்க படித்து பார்த்தீங்கன்னா ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் இந்த 2.5 கோத்திரத்துக்கு யாரை சுதந்திர வீதம் கொடுத்துறா, இந்த மோசையை சுதந்திர வீதம் கொடுத்து விடுகிறார். அப்ப இந்த காத் கோத்திரம் அம்மோனியர்களுடைய எதிர்ப்பு அங்க அதிகமா இருக்குது. என்ற பக்கத்து நாடு அம்மோன் தேசம், அம்மோனியர்கள். இவர்கள் அடிக்கடி இந்த காத்துக்கு எதிராக அவர்கள் யுத்தம் செய்கிறவர்களார்கள். நீங்க சரித்திரத்தை படித்தீர்கள் என்றால் இதை புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, இந்த சுதந்திர வீதம் எங்க இவங்க பெற்றுக்கொள்வார்கள் என்று இந்த யாக்கோபு அறிந்து சொல்கிறார். காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் என்ன செய்யுமா, பாய்ந்து விழும். அடிக்கடியாக இந்த காத்துடைய எல்லைகளிலே இராணுவ கூட்டம் என்ன செய்யும், பாய்ந்து வருகிறதாக, யுத்தம் செய்வதற்காக வருகிறவர்களாக காணப்படுகிறார். இது நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். நீங்க சில உதாரணங்களை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் காணப்படுகிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல இந்த அம்மோனியர்கள் இந்த காத் கோத்திரத்துக்கு எதிராக அவர்கள் கடந்து வருகிறார்கள். எடுத்து பாக்குறீங்களா? 1வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. அம்மோன் புத்திரர் சரி, இங்க இந்த சம்பவத்தை நீங்க முன்னாடி 10வது அதிகாரத்திலிருந்து நீங்க படித்தீங்கன்னா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீலேயாத் என்கின்ற ஊர் இந்த காத் கோத்திரத்தில் இருக்கிறதாக சொல்லுகிறார். அப்போ அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு எதிராக அவர்கள் கடந்து வருகிறார்கள். அப்போ அந்த ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்த ஆட்கள் இல்லை. அப்போதான் அவர்கள் இந்த கீலேயாத்தின் குடிகளான கீலேயாத்தின் மறுமனையாட்டின் இடத்துல அல்லது பரஸ்திரியின் இடத்துல பிறந்த யெப்தாவை குறித்து நம்ம படிக்கிறோம். அங்கேதான், அந்த இடத்துலதான் அந்த யெப்தாவின் சரித்திரம் இருக்குது. அதுக்கு உள்ள போனா ரொம்ப லேட் ஆயிடும். அப்ப இந்த யெப்தா இந்த கீலேயாத்துக்காக அல்லது இந்த காத் ஊராருக்காக எழும்பி நின்று இந்த அம்மோனியர்களோடு கூட போராடி யுத்தம் செய்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவன் என்ன செய்கிறான், பெறுகின்றான். ஆகவே இது ஒரு இடத்துல இந்த ஒரு நபரை மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய இடங்களிலே இந்த காத் கூத்திரத்தை குறித்து சொல்ல அடிக்கடியாக இந்த அம்மோனியர்கள் அல்லது அங்க இருக்கிற ஆகாரியர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு ஜாதி. ஆகவே இவர்கள் எல்லாரும் இந்த காத் கோத்திரத்துக்கு எதிராக அவர்கள் யுத்தத்துக்கு வருவார்கள். ஆனால் இந்த யாக்கோபு சொல்கிறார், இராணுவ கூட்டம் உன்மேல் எழும்பும்பா, ஆனால் முடிவிலே அதன் மேல் என்ன செய்வான், பாய்ந்து விழுவான் என்று தீர்க்க தரிசனமாக சொல்ல. அது அப்படியே இந்த காத் கோத்திரத்திலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இவங்க ஆரம்பத்துல அவங்க அடிப்பாங்க, சத்துருக்கள் அவனுக்கு எதிராக எழும்புவார்கள். ஆனால் முடிவிலே வெற்றி யாருக்குதான், இந்த காத் புத்திரர். அவரே சொல்லுவோமா, அவ பாருங்க, இந்த தகப்பன் இந்த காரியத்தை அறிந்து ஆண்டவரிடத்துல ஜெபித்து சொல்லியிருக்கிறார், முடிவிலே அவர்கள் மேல் என்ன செய்வான், பாய்ந்து விடுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக பிசாசு அடிக்கடியாக என்ன செய்வான், இப்படி
எதிராக அவன் கடந்து வருகிறவனா இருப்பான். ஆரம்பத்துல தோல்வியை போல நம்ம உணரலாம். யாராவது அப்படி உணர்றீங்களா? நான் நீதியா நடக்கிறேங்க, தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன், இவங்க தேவன் கொடுத்த சுதந்திர வீதத்துல இருக்காங்க. ஆனால் அம்மோனியர்கள், ஆகாரியர்கள் போன்றவர்கள் இவர்களுக்கு எதிராக அடிக்கடி யுத்தத்திற்கு வருகிறார்கள். அவங்க வருகும் போது திரளான ஜனங்கள் வருவார்கள், கடற்கரை மணலை போல அவர்கள் வருவார்களாம். ஆனால் ஆரம்பத்துல பார்த்தா எல்லாம் இங்க முடிந்து விடுகிறது போல. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை இருக்கிறது, முடிவிலோ அவன் அவர்கள் மேல் என்ன செய்வான்? உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமாக ஒரு வழியா வருவாங்க. எத்தனை வழியா போவாங்க? 7 வழியாக அவர்கள் ஓடி போவார்கள், சிதறிப்பா. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதமாக, வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. ஆகவே நாம தேவனோடு கூட இருப்போம் என்றால் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம், மனிதர்கள் நமக்கு எதிராக கடந்து வரலாம், வருவார்கள் என்றுதான் இங்கே இந்த சூழ்நிலை நம்ம படிக்கிறோம். தாவீதுக்கு கூட 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரத்துல அமலேக்கியர்கள் வந்து அந்த சிக்லாகிலே குடியிருந்த அவனுடைய பிள்ளைகள், மனைவிகள், மறுமனையாட்டிகள் அல்லது அந்த வேலைக்காரர்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஓட்டி விட்டு என்ன செய்தாங்க? எடுத்துக்கொண்டு கொள்ளையடித்து விட்டு இந்த சிக்லாகிலே இருந்த எல்லாவற்றையும் அமலேக்கியர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்களாம். தாவீது அந்த இடத்துக்கு வந்த உடனே அதை பார்த்து என்ன செய்யறான்? சத்தமிட்டு அழுகிறான். அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகிற வரைக்கும் என்ன செய்யறாங்க? அழுகிறார்கள். ஆனால் கர்த்தரிடத்தில் அவர்கள் விசாரித்த போது கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் இந்த தாவீதோடு கூட பேசுகிறார். அவங்க அந்த வார்த்தையை நம்பி அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். அங்கே ஒரு எகிப்திய வேலைக்காரன் மரணத்துக்கு போராடி கொண்டு இருக்கிறான். அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அவன் மூலமாக யார் இந்த சிக்லாகுக்கு வந்து கொள்ளையிட்டார்கள் என்பதை அவன் அறிந்து கொண்டு அவர்கள் எதிர்பாராத அமலேக்கியர்கள் இந்த யுத்தத்தில கொள்ளையடித்து போன எல்லா காரியங்களையும் சந்தோஷப்பட்டு ஆடி பாடி களி கூர்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே தாவீது அவர்களோடு கூட கடந்து சென்று யுத்தம் செய்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். வரலே சொல்லுவோமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஆரம்பத்துல சில நேரங்களில் பிசாசு இப்படி எல்லாம் செய்வான். ஆனா தாவீது விசாரித்தது போல, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இந்த இந்த 11வது அதிகாரத்துல 11வது அதிகாரம் நியாயாதிபதிகள் புத்தகம் 11வது அதிகாரத்துல இந்த யெப்தா அந்த அம்மோனியர்களோடு கூட சண்டை போட போகல. முதல்ல அந்த நியாயத்தை கேட்கிறான். அது என்ன நடந்தது என்ற காரியங்களை அவன் விளக்கி சொல்லுகிறான். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அம்மோனியர்களுக்கு எதிராக அநியாயமாய் செய்யல, ஆனா அம்மோனியர்கள் தான் இஸ்ரவேலுக்கு எதிராக அநியாயமாக என்ன செய்யறாங்க? யுத்தத்துக்கு வருகிறார். அந்த யெப்தா செய்த கர்த்தருடைய மிஸ்பாவில கர்த்தருடைய சமூகத்தை தன் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்கிறான்? சொல்லி இந்த யுத்தத்துக்கு கடந்து செல்கிறான். பெரிய வெற்றியை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கின்றார். ஆகவே நம்முடைய பட்சத்துல நியாயம் இருக்கும் போது நமக்கு எதிராக மனிதர்கள் எழும்புவார்கள் என்றால் இந்த வார்த்தையை நிச்சயமா நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவன் காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவிலே என்ன செய்வான்? அதன் மேல் பாய்ந்து விழுவான். தாவீதுடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது. அந்த அமலேக்கியர்கள் வந்து சிக்லாகில் இருந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனால் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? தாவீது திருப்பி கொண்டான். அழுகிறதற்கு பலனில்லாத வரைக்கும் அழுதாங்க. அதுக்கப்புறம் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆகவே கர்த்தர் அவனை வழி நடத்துகிறார். எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான் என்று நாம் படிக்கிறோம். அதே போலதான் இந்த காத்துடைய காரியங்களிலே அவர்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள்? அவர்கள் திருப்பிக் கொள்ளுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கோத்திரத்தை குறித்து சொல்லப்பட்ட இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை முதல் வாசிங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் மறைவாய் இருக்கையில் வாசிங்க வந்து சரி, ஒரு திரளான கூட்டத்தார் சவுலுக்கு அவன் மறைவாய் இருக்கும் போதே இந்த தாவீதின் இடத்துக்கு திரளான இஸ்ரவேல் ஜனங்கள் போய் சேருகிறார்கள். அது ஒரு சாதாரண காரியம் இல்ல. அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறவன் சவுல். ஆனால் தாவீது ஓடி ஒளிந்துட்டு இருக்கான். அவங்கிட்ட திரளான ஜனங்கள் போறாங்க. அப்படி போனவர்களிலே இந்த காத் புத்திரரும் அவனோடு கூட கடந்து செல்கிறார்கள். வாசிக்கலாம் 8வது வசனத்திலிருந்து. எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஏன் இவன் முடிவிலே சத்துருக்கள் மேல் அவன் விடுவான் என்றால், அவளை வெற்றி பெறுவான் என்றால், அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்களாம்? சிங்க முகம் போன்ற
முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவர்களாய் இருந்து. ரெண்டு பரிசையீட்டியும் பிடிக்கிறவங்க இவங்க, சிங்கம் போல தைரியம் உடையவர்கள். அதே போல மலைகளில இருக்கின்ற வெளிமான் போல, வெளிமான் எப்படி என்ன செய்யுமா, வேகமாக ஓடும். சிங்கம் தைரியத்திற்கு அடையாளம். அப்ப தைரியமும் இருக்கணும், வேகமும் இருந்தா நிச்சயமாக வெற்றியை பெறலாம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். வேகம் உள்ளவர்களாக இருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்திரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம், நாம தேவனுக்கு அன்றைக்கு தாவீது இடத்துல வந்து சேர்ந்தார்கள். இன்னும் தாவீது ராஜாவாக உயர்த்தப்படவில்லை. இன்றைக்கும் அதே போலதான் இயேசு அடிமையாக இந்த பூமிக்கு வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கடந்து சென்றிருக்கிறார். ஒரு நாள் ராஜாதி ராஜாவாக வெளிப்பட போகிறார். இந்த தேசத்தை, இந்த உலகத்தை அவர் ஆளுகை செய்ய போகிறார். ஆனால் அந்த நாட்களுக்கு முன்பதாகவே எப்படி தாவீது அந்த ராஜாவாக இன்னும் அவன் பிரகடனப்படுத்தாததற்கு முன்பதாகவே இந்த காத் புத்திரர் என்ன செய்யறாங்க, சிங்கம் முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் உள்ளவர்களாக இருந்த இவர்கள் இந்த தாவீதுக்கு ஒத்தாசை செய்யும்படியாக, தாவீதுக்கு உதவியா இருக்கும்படியாக, தாவீதோடு இணைந்திருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தும்படியாக இந்த காத் புத்திரர் இந்த தாவீதோடு இணைந்து கொண்டார். ஆகவே இன்றைய நாட்கள்ல அவர் இப்பவும் ராஜா தான், ஆனா வெளியரங்கமாக ராஜாவாக அவர் வெளிப்படுவதற்கு முன்பதாக நாம் எல்லாரும் இந்த காத் புத்திரரை போல சிங்கத்தை போல தைரியமுடையவர்களாகவும் வெளிமான்களை போல வேகமுடையவர்களாகவும் யாருக்காக பணியாற்றணும்? ஆண்டவருக்காக நாம் பணியாற்ற வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அப்போ நிச்சயமாக ராஜாவாக தாவீது வரும்போது இந்த காத் புத்திரருக்கு ரொம்ப வெகுமதிகளை, சிறப்புகளை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட நாம் என்ன செய்வோம், ஆளுகை செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த நாட்கள்ல இந்த காத் புத்திரரை போல நாம அநியாயமாக நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பும் போது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் எவ்வளவு திரளான கூட்டமாக அவர்கள் காணப்பட்டாலும் சரி, முடிவிலே அவன் அவர்கள் மேல் பாய்ந்து விழுவான். அவன் அவர்கள் மேல் பாய்ந்து விழுவான். அது ஒருவேளை அந்த பார்டர்ல இந்த அம்மோனியர்கள், ஆகாகியர்கள் போன்ற ஜனங்கள் அவர்களுக்கு எதிராக வருவார்கள் என்பதை யாக்கோபு அறிந்து, ஆரம்பத்துல அவங்க உனக்கு எதிராக வருவாங்கப்பா, ஆனா பயப்படாதே, முடிவிலே நீ அவர்களை வெற்றி பெறுவாய் என்று. இந்த காலையில யாராவது ஜனங்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வரலாம், உங்களை மிரட்டலாம், உங்களுக்கு எதிராக காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், முடிவிலே கர்த்தர் நமக்கு வெற்றியை கற்றுக் கொடுப்பார். அது முடிவிலே எல்லாம் விளங்கும். நமது பக்கத்துல நியாயம் இருந்தால் தேவன் நம்முடைய பட்சத்துல இருப்பார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? ஒருவரும் நிக்க முடியாது. வருவாங்க, ஆனா நமக்கு நம்முடைய பட்சத்துல கர்த்தர் இருப்பார் என்றால் நமக்கு எதிராக ஒன்றும் அவர்கள் செய்ய, முடிவிலே கர்த்தர் மாபெரும் வெற்றியை நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். அடுத்த நபருக்கு நேராக கடந்து செல்லலாம். 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் என்ன செய்வான், அவன் தருவான் என்று நாம் படிக்கிறோம். இந்த ஆசேர் குறித்து நம்ம படிக்கிறோம். இவர் யார் என்றால் லேயாளுடைய இரண்டாவது மகனாக, லேயாளுடைய வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 12-13 வசனங்கள்ல லேயாளுடைய வேலைக்காரியை சில்பால் இரண்டாவதாக பெற்றெடுத்த பிள்ளையாக இருக்கிறது. வாசிக்கலாம். பெற்றால் நான் பாக்கியவதி, ஸ்ரீகள் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்று சொல்லி அவளுக்கு ஆசை. அப்போ சில்பால் என்பது லேயாளுடைய வேலைக்காரி பெற்றெடுத்த இரண்டாவது மகனாக காணப்படுகிறான். அப்போ இந்த லேயா என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள். இந்த ஆசேர் என்ற வார்த்தைக்கு ஹாப்பி, மகிழ்ச்சியானவள் என்று அர்த்தமாம், அல்லது பாக்கியவான் என்று ஒரு அர்த்தமும் சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார். ஆஷேர் என்றால் ஹாப்பி, சந்தோஷமானவன், மகிழ்ச்சியானவன். அது மாத்திரம் இல்ல, பாக்கியவான் என்ற ஒரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார். சரி, இருக்கட்டும். இங்கே
இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊர்ல என்ன நடக்குமா? ஆசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும், கொழுமையா இருக்கும். அப்போ இவனுடைய நிலப்பரப்பு, நீங்க வீட்டுல போய் நீங்க படித்துக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 24 31 வசனம் வரைக்கும் உள்ள இடங்களை இவனுக்கு யோசுவா சீட்டு போட்டு இவனுக்கு பங்கு கொடுக்கின்றார். எந்த காலத்துல பங்கு கொடுக்கிறார், ஆனால் இவர்களுக்கு எப்படிப்பட்ட சுதந்திர வீதம் கிடைக்கும் என்று யாக்கோபு அதை என்ன செய்கிறார்? முன்பதாகவே அறிவிக்கின்றார். சரிக்கட்டும், இந்த இடத்துலதான் அந்த சுதந்திர வீதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை குறித்து சொல்லுகிறார்கள், அந்த இடம் விளைச்சலுக்கு ஏற்ற ஒரு இடமா. அதிகமாக கோதுமையும் ஒளிவ மரங்களும் அந்த பகுதியில, அந்த லேண்ட்ல காணப்படுகிறதாம். அதிகமான கோதுமை, எப்படி இந்த நம்முடைய தேசத்துல பஞ்சாப்ல கோதுமை விளைகிறதோ அதே போல இந்த ஆசேருக்கு கொடுக்கப்பட்ட இடத்துலதான் கோதுமையும் ஒளிவ எண்ணெய். பாருங்க, அப்பம் சுடுவதற்கு என்ன வேணும்? எண்ணெய் தேவை. இது ரெண்டும் அங்கதான் இருக்குமா. இந்த இடத்துல இருந்துதான் தேசம் முழுவதுக்கும் சப்ளை ஆகுமா. அதனால்தான் இங்க சொல்லப்படுகிற ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் என்று சொல்ல. ராஜாக்களுக்கு வேண்டிய 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல நீங்க வீடுகளில் போய் படிங்க. அந்த இடத்துல சாலமோன் தேவனுக்கு என்று ஆலயத்தை கட்டுகிறான். அப்போ ஆலயத்தை கட்டுவதற்கு கேதுரு மரங்கள் அவனுக்கு தேவைப்படுகிறது. கேதுரு மரங்கள், அந்த கேதுரு மரங்கள் எங்க இருக்குதுன்னா, வாசிக்கலாம், அந்த இடத்த வாசிக்க முடியுமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். தீரு தேசத்திலிருந்து தான் இந்த கேதுரு மரங்களை கொண்டு வர வேண்டும். 5ஆம் அதிகாரம் முழுதும் வாசிங்க. தீரு தேசத்திலிருந்து 11வது வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, தீரு தேசத்திலிருந்து அந்த கேதுரு மரங்களை கொண்டு வர வேண்டும். அப்ப இந்த சாலமோனுக்கு கேதுரு மரங்கள் தேவைப்படுகிறது ஆலயத்தை கட்டுவதற்காக. ஆனா இந்த சாலமோன் என்ன சொல்கிறார்? நீங்கள், தீரு தேசத்தின் ராஜாவை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கேதுரு மரங்களை எங்களுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? கோதுமையையும் இழித்து பிழிந்த ஒழிவ எண்ணெயையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தை பாருங்க, இவன் இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக இந்த சாலமோன் என்ன செய்வாரு? இந்த கேதுரு மரங்களை இந்த தீரு தேசத்துல இருந்து அவன் கொண்டு வருவான். அதற்கு இவன் என்ன செய்வான்? கோதுமையையும் எண்ணெயையும் கொடுப்பான் என்பதை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? இந்த யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் சொல்றான், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் என்று சொல்ல. ராஜாக்களுக்கு, சாலமோனுக்கும் சரி, அவனுடைய நாட்களிலும் சரி, அதற்கு பிறகு வந்த ராஜாக்களுக்கும் சரி, இந்த இடங்களில் இருந்துதான் என்ன வருமா? அவர்களுக்கான ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்ல ஆகாரத்தை கொண்டு போவார்களாம். ஏனென்றால் அது செழிப்பான ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, ராஜாக்களுக்கு, உலகத்திற்கு அவர்கள் கோதுமைகளையும் ஒளிவ எண்ணெய்களையும் ஏற்றுமதி பண்ணுவார்கள். அப்போ அந்த கோதுமையும் எண்ணெயும் ராஜாக்கள் என்ன செய்வாங்க? வாங்கி சாப்பிடுவார்கள் என்பதை இன்னும் கோத்திரமே இல்லைங்க. எகிப்து தேசத்துல இருக்காங்க. இன்னும் 400 வருடங்களுக்கு பிறகு நடைபெற போகின்ற சுதந்திர வீதங்களை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அதை குறித்து அவளுக்கு எப்படிப்பட்ட இடங்கள் கிடைக்கும் சுதந்திர வீதமாக என்பதை யார் சொல்றா? இந்த யாக்கோபு சொல்லுகிறார். இன்னைக்கு இருக்கிறார். இதுல இருந்து நான் கற்றுக்கொண்ட சில சத்தியங்களை குறித்து உங்களோடு கூட பேசுகிறேன். இப்போ ஒரு நிலம், செழிப்பான ஒரு நிலம் கொடுக்கணும்னா, ஏன்னா பூமியும் அதன் நிறவும் யாருடையது? அப்ப கர்த்தர் தான் இந்த ஆசேருக்கு அந்த நிலத்தை கொடுக்கிறார். இதை நல்லா கவனிங்க. யாரோ இந்த ஆசேரை பற்றி படிக்கிறோம்னு நினைச்சிடாதீங்க. கர்த்தர் தான் அந்த ஆசீர்வாதமான இடத்தை அவனுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். வாசிக்கலாம் சில வசனங்களை. 85வது சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 85:12. கர்த்தர் அவர் தாங்க நன்மையானதை தருகிறவர். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நன்றாய், இந்த ஜனத்துக்கு எப்படியோ சீட்டு போட்டு கிடைச்சிருச்சுங்க. மற்ற நபர்கள் என்ன நினைச்சாங்களோ எனக்கு தெரியல. என்னன்னா, ஒரு செழிப்பான பூமி ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, செழிப்பான பூமி கிடைக்காத சில கோத்திரங்கள்லாம் என்ன செய்யும்? இருக்கும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? எப்படியோ இந்த யோசுவா கிட்ட ஏதோ பண்ணி வாங்கிட்டாங்க, இல்ல சீட்டு போட்டதுல அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? இந்த இடம் கிடைச்சிருச்சு. சிலர் சொல்லுவாங்க, இது லக்குங்க, இது அதிர்ஷ்டம். என்னது அதிர்ஷ்டம் என்றெல்லாம். ஆனா அதிர்ஷ்டம் இல்ல, லக்கெல்லாம் கிடையாது. இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அப்போ இந்த ரொம்ப செழிப்பான இந்த தேசத்தை விளைய செய்கிறது யாருன்னா கர்த்தர். நன்றாய், உங்களுடைய கைது செய்கிற சகல காரியங்களையும் விளைய செய்ய, வர்த்திக்க செய்கிற, விருத்தியடைய செய்கிறவர் யார் என்றால் யார்தான்? கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். இன்னும் சில வசனங்களை இதற்காக நான்
எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன். இதை புரிந்து கொள்வதற்காக நம்ம எல்லாரும் அதை வாசிக்கலாம். எல்லாரும் தயவு செய்து கவனிங்க. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 2ஆம் அதிகாரம், ஓசியா 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களிலே நாம் இப்படி படிக்கிறோம். ஓசியா 2, 21, 22. நீங்கள் கவனிங்கள், நான் படிக்கிறேன். எடுத்துட்டீங்களா? ஓசியா 22ஆம் அதிகாரம் 21, 22. அக்காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன். மறுமொழின்னா என்ன அர்த்தம்? முதல் நம்ம கூப்பிடணும், அப்ப அவர் நமக்கு என்ன கொடுப்பாரு? மறுமொழி கொடுப்பார். நாம கூப்பிட்டாதான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து என்று சொல்லுங்க. அப்ப நாம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் மறுமொழி கொடுக்கிறார். கர்த்தர் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். அப்போ நாம ஆண்டவரே என்று கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வானங்களுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். எப்படி இருக்குது பாருங்க. நாம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தர் வானங்களுக்கு கொடுப்பாரு, அங்கிருந்து மழை பெய்யும், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்குமா? பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவர்கள் இஸ்ரவேலுக்கு மறுமொழி. அப்ப பாருங்க, ஒரு செயின் அங்க உருவாகிறது, ஒரு சுழற்சி அங்கே உருவாகிறதை நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பாராம், வானங்கள் பூமிக்கு மறுமொழி கொடுக்குமாம், பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி. நல்லா புரிஞ்சுங்க, ஆசீர்வாதத்தின் ரகசியம் எங்க இருக்குது? கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது, ஒருவேளை இன்றைக்கு விவசாயம் இல்லாமல் இருக்கலாம், விவசாயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்க ஒரு வேலை செய்கிற பிசினஸ் ஆனாலும் சரி, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் என்ன செய்வார்? மறுமொழி கொடுப்பார். தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இந்த கண்ணாடி இருக்குல்ல, நம்ம ஸ்பெக்ஸ் போடுறோம்ல, இந்த கடையை நடத்தி வருகிறார். எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவரு. அப்போ நாங்க நேரம் கிடைக்கும் போது சில காரியங்களை பகிர்ந்து கொள்வோம், வேதத்துல இருந்து தான் பகிர்ந்து கொள்வோம். அப்போ அவருடைய சாட்சியை சில நேரங்கள்ல என்னோடு கூட பகிர்ந்து கொள்வார். இப்போ நாங்க 2 பேர் பேசிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அவரு இப்படி சாட்சி சொன்னார். என்னன்னா, ரொம்ப நாளா பிசினஸே ஆகாம இருந்துதான், ரொம்ப நாளா பிசினஸ் ஆகாம இருந்துதான். அப்போ இவரு, ஆண்டவரே யாரையாவது அனுப்புங்க, ஏனென்றால் ரொம்ப சிறிய ஒரு கடை, கொஞ்சம் முதலீடுல அவர் அந்த கடையை நடத்தி வருகிறார். அடிக்கடி இப்படி நடக்கும் அவருக்கு. அப்போ அவர் சொல்லுவாரு, ரொம்ப வேதனையா, வாடகை கொடுக்கணும், வீட்டு காரியங்கள் இருக்கிறது, இப்படி பல காரியங்கள் அங்க தேவைகள் இருக்கும், பிசினஸ் ஆகல. ரொம்ப அழுது ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருந்தாராம். ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒருத்தர் வந்தாராம். அவரு 1 மாதத்துக்கு முன்னாடிதான் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு கண்ணாடிய போட்டுட்டு இவர்கிட்ட போட்டுட்டு போயிருக்காரு. அப்போ அவரு திடீர்னு அந்த கண்ணாடியை எடுத்துட்டு ஓடி, எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சு போயிருக்கான். அப்போ அவர் சொல்றாரு, அவர் வந்தவரு சொல்றாரு, அவர் ரொம்ப பெரிய பணக்காரர், சாதாரண ஆள் இல்ல, பெரிய பணக்காரர். நானு இந்த கண்ணாடியை வச்சுட்டு மேல என்ன செஞ்சிட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க, அது நொறுங்கி போயிருச்சு அப்படின்னாராம். அதனால புது கண்ணாடி என்ன செய்யுங்க, எனக்கு போட்டு கொடுங்க. இவரு காலையில இருந்து அழுதுட்டு இருக்கிறாராம், ஆண்டவரே எனக்கு ஒரு கஸ்டமர் என்ன செய்யுங்க, அனுப்புங்கன்னு இவர் அழுதுட்டு இருக்கிறாராம். ஆண்டவர் என்ன செய்யறாரு, மறுமொழி கொடுக்கிறார். ஒரே சொல்வோமா? இப்படி இது ஒரு சம்பவம் இல்ல, பல சம்பவங்களை எனக்கு அது அவர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு கண்ணாடி ஆப்டிக்கல் கடை வச்சிருக்கிற ஒருத்தருக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, மறுமொழி கொடுக்குற. இந்த இடத்துல இந்த வார்த்தைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேவைகள் வரும்போது, உங்களுடைய காரியங்கள் வரும்போது, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு மறுமொழி கொடுப்பார். கர்த்தர் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பார், வானங்கள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும், பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் என்ன செய்யும், மறுமொழி கொடுக்கும். இதனாலதான் பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தின் வாசல் எனக்கு திறக்கும்படி எனக்காக நீங்க தேவனை நோக்கி, அது ஊழியமானாலும் சரி, அது என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் பார்த்திருக்கேன். கர்த்தரை நோக்கி அழுது ஜெபிக்கும் போது ஊழியத்தின் வாசல்களை கர்த்தர் என்ன செய்கிறார், திறக்கின்றவராக இருக்கின்றார். அது ரொம்ப ஆச்சரியமான காரியம். கர்த்தர் அந்த எந்த இடத்துல கொண்டு போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போகிறவராக அவர் காணப்படுகிறார். சில இடங்களிலே நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, அதிகமாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கும் போது, சில இடங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்திருக்கிறார். சில நாட்களுக்குள்ளாக அதே இடங்களிலே அதே புல்பிட்ல நின்று பிரசங்கிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இது என்னுடைய அனுபவமாக்கு. அப்போ நாம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் மறுமொழி கொடுக்கின்றவராக இருக்கிறார். ஆசேர் ஒருவேளை அவன் வாலிபனாக இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுத்து அந்த இடத்த படிக்கலாமா? ஆகாரம், ஆசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அது ஊழியமானாலும் சரி, நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் மறுமொழி கொடுப்பார். யாருக்கு கொடுக்கணுமோ அவங்கள அந்த கஸ்டமர் உங்க கிட்ட என்ன செய்வார்? அனுப்புவார். அந்த நபர்களை உங்களோடு கூட உறவை அல்லது ஒரு அறிமுகத்தை கர்த்தர் கொடுப்பார். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் கர்த்தர் மறுமொழி கொடுப்பார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆகவே இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. இந்த ஆசேர் வாலிப நாட்கள்ல அவன் கர்த்தரை நோக்கி அதிகமாய் ஜெபித்து இருக்க வேண்டும். ஆகவே நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் எதுதான்? கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளானாலும் சரி, நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு கால்பார் வரும். எங்க இருந்து வரணுமோ கர்த்தர் அங்க அவங்களுக்கு மறுமொழி கொடுப்பாரு. அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க? மறுமொழி கொடுப்பாங்க. அது வேலையானாலும் சரி, அது திருமணமானாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அதான் சொல்ல, கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை என்ன செய்யுமா? கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பாருங்க. அக்காலத்திலே, யோவேல் 3:18, அக்காலத்திலே பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும், ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படும் சத்தம் சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கில் நீர்ப்பாய்ச்சலாக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை யாராவது தெளிவா வாசிங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மலைகள் என்ன செய்யுமா? பாலாய் ஓடும், பிரவாகித்து ஓடும். இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஊற்று எங்க இருந்து புறப்படுமா? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து. பாருங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயத்துல யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரை ஒழுங்காய் தேடும் போது பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். மலையெல்லாம் கரெக்டா பெய்யும். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சல் ஆக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, கர்த்தருடைய ஆலயமாக காணப்படுகிறது. ஒரு வசனத்தை கூட வாசிப்போமா? 36ஆம் சங்கீதம் 8வது வசனம், 36:8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். அடுத்த அதே காரியத்துல, இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல. உலகத்தின் நன்மைகள், ஆசேருடைய காரியங்கள், அவனுக்கு நல்ல ஒரு ஃபெர்டிலைட் அல்லது செழிப்பான ஒரு பூமி கிடைத்தது மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆலயத்தின் உள்ள சம்பூர்ணத்தினால் என்ன செய்வார்களாம்? திருப்தி ஆவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்களை. இப்ப நாம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆலயத்திலிருந்து நன்மைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதான் நான் சொன்னேன், ஆசீர்வாதத்தின் ஊற்று எங்க இருக்கிறது என்றால் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைய செய்கிறார். பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை என்ன செய்கிறார்? தீர்க்கிறார். 63ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 63:5. எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? 63:5 எல்லாரும் எடுத்து பாருங்க. சரி, வாசிக்கலாம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா என்ன செய்யும்? திருப்தியாகும். என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். 2 காரியத்தை சொல்லுகிறேன். ஆகாரம் என்பது சரீரத்துக்குரிய ஆகாரம் மாத்திரம் அல்ல, அது ஆவிக்குரிய ஆகாரமும் கூட. அது ஆவிக்குரிய. நாம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். சரீரத்தின் வயிற்றை திருப்தியாக்குகிறது ஒரு பகுதி, அதையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நம்மை திருப்தியாக்குறது எப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலமாக எப்படி இருக்குமா? நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். அப்பொழுது என்ன நடக்குமா? என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால்
உம்மை என்ன செய்யும்? போற்றும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசேர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்ன? ஹாப்பி என்று சொன்னேன். ஹாப்பி. அப்போ இந்த லேயால் கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சிருக்காங்க? அதிகமாய் ஜெபிக்கிறவங்க யாரு? லேயால். அவங்க பார்க்கிறதுக்கு அழகு இல்லாமல் இருக்கலாம். அவனுடைய புருஷனாகிய யாக்கோபு அவளை நேசிக்காமல் இருக்கலாம், ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் இவங்க ஆண்டவரை நோக்கி அதிகமாய் ஜெபித்திருக்கிறாங்க. அதுவே அவளை ஆண்டவர் சந்தோஷத்தினால், மகிழ்ச்சியினால். அப்ப சொல்றா, ஸ்திரீகள் எல்லாரும் என்ன சொல்வாங்க? என்னை பாக்கியவதி என்று என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார். அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை மாற்றுகிற தேவனாயிருக்கார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அது பூமிக்குரிய சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நம்ம 3 நபர்களை குறித்து நம்ம படித்திருக்கிறோம். முதல்ல யாரு? தான். அவன் ஒரு கோத்திரமாவதற்கே தகுதியற்றவனாக அவன் காணப்பட்டான். ஆனாலும் தேவனுடைய கிருபை அவனை கோத்திரமாக கர்த்தர் உருவாக்குகிறார். இரண்டாவது, அவன் ஒரு நியாயாதிபதியாக இருந்து தேசத்தை நியாயம் விசாரிப்பான் என்று சொன்னார். அந்த தேசத்திலிருந்து, அந்த கோத்திரத்திலிருந்து தேவன் இந்த வார்த்தையின்படியே சிம்சோனை கர்த்தர் எழுப்பி 20 வருஷங்கள் ஜனங்களை நியாயம் விசாரிக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு வீரனாக கர்த்தர் அவனை உருவாக்குகிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அவனை குறித்து நம்ம படிக்கிறோம். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிற மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடைக்கிற சர்பத்தை போலவும் பாதியில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். இந்த யாக்கோபு சொல்கிறார், இவனுடைய வாழ்க்கை அநேகரை நஷ்டப்படுத்துகிறவனாக, அநேகரை வஞ்சிக்கிறவனாக, அநேகரை கட்டளை விட்டு வழிவிலக செய்கிறவனாக இந்த கோத்திரம் இருக்கும் என்றார். அது அப்படியே நடந்து விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வழிவிலக இந்த தான்ல தான் விக்கிரக ஆராதனை நியாயாதிபதிகள் நாட்கள்ல உருவாகிறது. அதுக்கப்புறம் எரோபெயாமின் நாட்கள்ல தானிலும் பெத்தேலிலும் தான் என்ன செய்யுது? அந்த பொன் கன்றுக்குட்டிகள் வைத்து அந்த முழு தேசமும் விக்கிரக ஆராதனைக்கு நேராக நாட்கள்ல இந்த தான் கோத்திரம் தேவன் அந்த 12,000 பேர், ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் தெரிந்து கொள்கிறார். ஆனால் இந்த தான் கோத்திரத்திலே ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று படிக்கிறோம். சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இந்த கோத்திரத்திலிருந்து ஒருவேளை அந்த கிறிஸ்து என்ன செய்வான்? வருவான்றாங்க. ஆனாலும் இவைகளை அறிந்த இந்த யாக்கோபு சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் என்ன செய்கிறேன்? யெஷுவாவுக்காக நான் என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறேன். உம்முடைய மீட்பருக்காக, மேசியாவுக்காக. இவைகள் எல்லாம் இந்த வலு சர்ப்பத்தை, எப்படி வலு சர்ப்பமானது ஏதேன் தோட்டத்துல ஏவாளை வஞ்சித்தது போல இந்த ஜனங்களை இந்த தான் கோத்திரம் வஞ்சிக்கும் ஒரு நாள். ஆனா மேசியா என்ன செய்யணும்? வெளிப்படுவதற்காக அன்றைக்கே என்ன செய்கிறார்? யாக்கோபு ஜெபிக்கிறார். எப்பொழுது பாவம் பிரவேசித்ததோ அப்பொழுது மீட்பரை குறித்ததான இரட்சகரை குறித்ததான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதோ அப்படியே இந்த யாக்கோபு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஸ்திரீயின் வித்தாக அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே என்ன செய்கிறார்? நிறைவேற. அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த வலு சர்ப்பத்தின் தலையை கர்த்தர் சிலுவையில என்ன செய்தார்? ஆணி அடித்து அழுது அவன் தலையை சிலுவையிலே நசுக்கினார் என்று நாம் படிக்கிறோம். அவருடைய வல்லமை, கொலோசியர் 2வது அதிகாரத்தில் அவனுடைய வல்லமை அதிகாரத்தை உரிந்து கொண்டார் என்று நாம் படிக்கிறோம். யாக்கோபுடைய ஜெபம் பாருங்க. அந்த நேரத்திலேயே யாக்கோபு தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, காத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த காத்துக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அந்த யோர்தானுக்கு அப்புறத்திலே காணப்படுகிறது. அங்கே அம்மோனியரும் ஆகாரியரும் என்ற ஜனங்கள் அங்கே காணப்படுகிறார்கள். அடிக்கடியாக இவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள் என்பதை யாக்கோபுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவர் சொல்றாரு, காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவில் அதன் மேல் பாய்ந்து விடுவான் என்று சொல்கிறார். அப்ப ஆரம்பத்துல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருடைய திட்டத்தின்படி முன்னேறி செல்லும் போது சில எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சில கூட்ட ஜனங்கள் நமக்கு எதிராக எழும்பலாம். ஆனால் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சித்தத்தின் அடிப்படையில நாம் ஜீவிப்போம் என்றால் நாம் அவர்கள் மேல் என்ன செய்வோம்? பாய்ந்து விடுவோம். அவருடைய இடத்துல கர்த்தர் ஒரு மாபெரும் வெற்றியை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக சொன்னேன், ஆசேரை குறித்து. அவனுடைய ஆகாரம் கொழுமையாய் இருக்கும். அவன் ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் என்ன செய்வான்? வருவான். அதே போலதான் இந்த காலை விளம்பரங்களை பார்த்து நான் சொல்றேன், நாம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது இந்த இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக இந்த பூமிக்கு கர்த்தர் மறுமொழி கொடுப்பார். மனிதர்களுக்கு கர்த்தர் மறுமொழி கொடுப்பார். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா தேவன் சூழ்நிலைகளை என்ன செய்வார்? உருவாக்குவார். கர்த்தர் அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். அப்போ ஒரே ஒரு காரியம் என்னதான்? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இது 2 காரியம் சொல்றேன். சரீர பிரகாரமான காரியங்களை மாத்திரமல்ல, ஆத்துமாவினுடைய காரியங்களையும் கர்த்தர்
நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. இந்த யாக்கோபு தேவனை ருசி பார்த்ததினால் தன்னுடைய சந்ததியை குறித்து இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் கடந்து செல்கிறார். இந்த காலையில் இந்த 3 காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ள அல்லது அனுபவமாக்க கேட்கிறேன். சில நேரங்களில் சத்துருக்கள் நமக்கு எதிராக இருக்கும்போது, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று நம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஏனென்றால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். உலகத்தானுக்கு வருகிறதை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான பிரச்சனைகள் வரதான் இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கிறார். இராணுவ கூட்டங்கள் கூட நம்ம மேல வந்து விழலாம், ஆனால் முடிவிலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது சரீரப்பிரகாரமான தேவைகளையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து இப்பேற்பட்ட ஒரு தேவனை சில நிமிஷங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் கடந்து செல்லுவான். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இந்த யாக்கோபின் சந்ததியை குறித்துதான முழு காரியங்களையும் இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறார். சில பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த யாக்கோபு அந்த மரண நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே, கர்த்தாவே, உங்களுடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி. இந்த காலை வேளையில யாராவது உங்களுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் எழும்பி உனக்கு எதிரான சூழ்நிலைகள் இருந்தா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன், ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன். எதிராக எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் இருக்கலாம். வலு சர்ப்பத்தை போல, விரியனை போல உங்களுக்கு எதிராக பிசாசு காரியங்களை செய்யலாம்.